இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐஎன்எம்மோட ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிவிஷன் சீரிஸ்ல இப்போ ஐஎன்எம்மோட பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஐஎன்எம் பார்ட் 1 பார்த்து போட்டாச்சு. ஸோ அதை கிளியரா பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து என்னால் டிஜிட்டல் நோட்டா மாற்ற முடியல, ஏன்னா நிறைய பேர் டிஜிட்டல் நோட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி கலர்ஃபுல் நோட்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஸோ என்னால் அது கலர்ஃபுல் நோட்ஸாக மாற்ற முடியல. மாற்றினா அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் வருது, ஏன்னா அதில் நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து எழுதுனதுனால அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நோட்ஸையும் நான் ரெடி பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ஸோ இப்போ ஐஎன்எம்ல இது வந்து கடைசி சாப்டர் மாதிரின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஐஎன்எம் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது செகண்ட் ஹாஃப் மாதிரி. ஸோ இதுல நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 லீடர்ஸ் கிட்ட நம்ம பார்ப்போம். சரியா? அவங்க டாபிக்லயே ஐஎன்எம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லீடர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல இப்போ இந்த பார்ட்ல வந்து நம்ம 6 லீடர் பார்க்க போறோம். ஸோ அடுத்த பார்ட்டு, ஸோ இன்னும் 2 டேஸ்ல அடுத்த பார்ட்டாகவும் போட்டுருவேன். ஸோ அதுல மீதியா 6 லீடர்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிஆர் அம்பேத்கர் பத்தி. சரி, இப்ப இந்த ரிவிஷன் சீரீஸா இருந்தாலுமே இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் டாபிக் மட்டும் நான் மோஸ்ட்லி டீடைல்டு நோட்ஸா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லி தனியா எடுத்துடவே முடியாது. திடீர்னு அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா அவங்க எழுதின புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அமைப்பு, நிறைய பேர் நிறைய அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை எடுத்து நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதனால இதை மட்டும் நான் ஃபுல் டீடைல் கிளாஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். சரிங்களா? நோட்ஸ் வந்து நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதை தவிர வேற எக்ஸ்ட்ராலாம் அதிகமா தேவைப்படாது. ஏன்னா இதுலயே டீடைல்டா இருக்கும். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் மட்டும். ஸோ இது வந்து டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப பிஆர் அம்பேத்கர் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இவர் எப்ப பிறந்தாரு அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்னா கேட்பாங்க. ஸோ இந்த டேட் அண்ட் இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அது தெளிவா பார்த்துக்கோங்க. சரி, ஏப்ரல் 14 1891ல பிறக்கிறாரு. எங்க பிறக்கிறாரு அப்படின்னா மையோ அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க அப்பா பேர் வந்து ராம்ஜி. அவர் வந்து ஒரு சுபேதாரா இருந்தவர். ஓகேவா? ஸோ நீங்க ஃபுல்லா படிக்கணும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஹைலைட் ஆனது மட்டும் கூட நீங்க ஃபைனலா நீங்க படிச்சுக்கிட்டா கூட போதும், இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு. ஸோ அவங்க ஒரு மராத்தி மொழி பேசக்கூடிய ஃபேமிலியில இருக்காங்க. ஏன்னா ஸோ மத்திய பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட் அவங்க அம்மா பேர் வந்து பீமாபாய் சக்பால் அப்படிங்கிறது அம்பேத்கரோட அம்மா பேரு. ஸோ அவங்களுக்கு மொத்தம் 14 சில்ட்ரன்ஸ். அதுல இவரு 14வது குழந்தையா பிறக்கிறாரு. அடுத்து அவங்க அம்மா வந்து ஒரு 5 வயசு, அதாவது இவருக்கு 5 வயசு இருக்கும் போது இறந்துடுறாங்க. ஸோ 1896ல அவங்க அம்மா வந்து இறக்குறாங்க. ஸோ இறந்த பிறகு அவங்க ஃபேமிலி மொத்தமாவே எங்க வந்துடுறாங்க அப்படின்னா, ஸோ மத்திய பிரதேஷ்ல இருந்து எங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ மகாராஷ்டிரால குறிப்பிட்டுன்னா சத்தாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இவரோட லைஃப், அதாவது இயர்லி லைஃப் டைம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவரோட பேரு, இவரோட ஒரிஜினல் நேம் வந்து அம்பேத்கரா அப்படின்னு கேட்டா அம்பேத்கர் கிடையாது. ஸோ இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து சக்பால் அப்படிங்கறதா இவரோட ஒரிஜினல் நேம். இவங்க ஃபாதர் தான், அதாவது அவங்க அப்பா தான் என்ன பண்றாருன்னா அவர் பேரை வந்து அதுக்கப்புறமா அம்பேத்வார்கர் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. அதுக்கப்புறம் அவருடைய டீச்சர் கிருஷ்ணாஜி அப்படிங்கிறவரு இவரோட பேரை வந்து அம்பேத்வார்கர்ல இருந்து என்னன்னு மாத்துறாங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. சரிங்களா? ஸோ இவரோட ஒய்ஃப் நேம் வந்து ராமாபாய். எப்ப திருமணம் ஆகுது அப்படின்னா 1906ல திருமணம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ப வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஏஜ் வந்து 9 இயர்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து 1935ல அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஸோ நமக்கு இதுல அவரு லைஃப்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னா அவரோட பர்த்டே கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது பர்த்டே நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி அவர் எங்க பிறந்தாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மையோ மத்திய பிரதேஷ்ல. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து மகாராஷ்டிராக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அம்பேத்கர் பத்தி படிச்சாலே ஒரு ஃபுல்லா மகாராஷ்டிரா ரிலேட்டடா தான் நம்ம படிப்போம். ஸோ அப்ப அவர் மகாராஷ்டிராலாம் பிறந்தாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. சரிங்களா? ஸோ அவர் பிறந்தது தெளிவா பார்த்துக்கணும் மத்திய பிரதேஷ்ல. அதுக்கப்புறமா தான் அவர் மகாராஷ்டிராக்கு அவங்க ஃபேமிலி வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. சரி, நெக்ஸ்ட் இவருடைய எஜுகேஷன்
ஸோ எஜுகேஷன் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா பார்க்கலாம். இதுல ரொம்ப மெயினானது அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஹைலைட் பண்ண பாருங்க. ஸோ 1913 1923 இதை மட்டும் நல்லா மெயினா பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ என்னன்னா 1912 இவர் வந்து எக்கனாமிக்ஸ்ல டிகிரி முடிக்கிறாரு, ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இவர் வந்து டிகிரி முடிக்கிறாரு. 1913 என்னன்னா இவர் வந்து மாஸ்டர் டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் பண்றதுக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டி போய் படிக்கிறதுக்காக இவர் வந்து ஆசைப்படுறாரு. ஸோ அப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா சாயோஜி ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பரோடா கிங், சரிங்களா? கிங் ஆஃப் பரோடா, அவர் தான் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ அவர் வந்து சும்மா ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து என்னன்னா அந்த டைம் பீரியட்ல ஸோ அம்பேத்கர் வந்து நல்லா படிச்சிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அதிகமா படிச்சா அவரு கீழே ஒரு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் இந்த சாயோஜி ராவ் வந்து அம்பேத்கருக்கு ஸ்பான்சர் பண்ணி அவரை படிக்க அனுப்புவாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் அவர் படிச்சுட்டு அப்படி அப்படியே மேல போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிங் பத்தி பெருசா நமக்கு டேட்டாஸ் எதுவும் இருக்காது. ஸோ அப்ப 1913 அம்பேத்கர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி போய் படிச்சதுக்கான காரணம் சாயோஜி ராவ், ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு பரோடா கிங் தான். சரி, அடுத்து 1916 அவர் ஒரு பேப்பர் சப்மிட் பண்றாரு. என்ன பேப்பர் அப்படின்னா நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுறாரு, சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி. ஸோ அவர் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அவர் சப்மிட் பண்றாரு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1921 24 வரைக்கும் அவரோட மாஸ்டர்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்றாரு, சரியா? ஸோ அடுத்து 1923, ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு எஜுகேஷன் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னா 1923 இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாரு. பட் அதுல ரொம்ப முக்கியமான புக்ஸ் அப்படின்னா ஸோ இந்த புக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா ஸோ அந்த டைம் பீரியட்ல இவரு அதாவது ப்ராப்ளம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இவர் எழுதின புக்கை பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இவர் எழுதின புக்கோட பேரு. ஸோ இது வந்து 1923 இவர் எழுதியிருக்காரு. எதுக்கு இந்த புக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் ஆர்பிஐ ஆக்ட் அப்படிங்கிறது 1934 தான் போட்டாங்க ஆர்பிஐ ஆக்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்பிஐ நம்ம ஃபார்ம் பண்ணது அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1935 வந்து ஆர்பிஐ வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணும் போது அவங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்ட ஒரு புக்கே வந்து இந்த அம்பேத்கர் எழுதின இந்த புக்கு தான், சரிங்களா? ஸோ அப்ப ஆர்பிஐ ஃபார்ம் பண்றதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து ரெஃபரன்ஸா எடுத்த புக் வந்து அம்பேத்கர் எழுதின புக்கு. ஸோ அந்த புக் நேம் தான் இது. ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். ஸோ அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். இது இயரும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்னலாம் ஈடுபட்டாரு, ஸோ அதை பத்தி அடுத்தது. சரி, ஃபர்ஸ்ட் இவர் மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்காரு, சரிங்களா? ஸோ மூக் நாயக் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா லீடர் ஆஃப் தி சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல வந்து அமைதியானவர்களின் தலைவர் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் இருக்கு. ஸோ அப்ப மூக் நாயக் அப்படிங்கிறது எங்க இவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா மும்பைல 1920 ஆரம்பிக்கிறாரு, சரிங்களா? ஸோ அப்ப இது ஒரு மராத்தி மொழி லாங்குவேஜ், மும்பைல ஆரம்பிக்கிறாரு. இதோட நேம் அதாவது மீனிங் வந்து லீடர் ஆஃப் தி சைலண்ட். ஸோ 1920 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சபை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ பகிஷ்கித் இத்தாரணி சபா அப்படிங்கிற ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த சபை வந்து ஜூலை 20, 1924 ஆரம்பிக்கிறாரு. யாரு கூட சேர்ந்துன்னா சட்டல்வாட் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து. நெக்ஸ்ட் இதோட மோட்டோ, இந்த சபையோட மெயின் எய்மே என்னன்னா எஜுகேட், ஆர்கனைஸ், அதுக்கப்புறம் அகிடேட், ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க மேலேயும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்க இருக்கும் பாருங்க, இந்த புக்ஸ் கண்டென்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ எஜுகேட், அதுக்கப்புறம் ஆர்கனைஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகிடேட் அப்படிங்கிறது தான் ஸோ இதுல கொடுத்துருக்காரு, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட இந்த சபையோட மெயினான மோட்டோ. சரி, அப்படின்னா என்ன மெயினான மோட்டோ அப்படின்னா எஜுகேட் அப்படின்னா ஸோ முதல்ல அதாவது இவர் மெயினாவே பாடுபட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக தான் இவர் பாடுபட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேட் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே நம்ம போய் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு போய் நம்ம கேட்டா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கல்வி கற்கணும், அதான் எஜுகேட். அதுக்கு அடுத்து நம்ம ஆர்கனைஸ், சரிங்களா? ஒன்று கூடணும். ஃபர்ஸ்ட் நம்ம கல்வி கற்கணும், அதுக்கப்புறம் ஒன்று கூட்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அகிடேட், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சபையோட மெயினான ஒரு மோட்டோவா இருந்துச்சு. சரி, அடுத்து ஸோ இப்ப 1927 மார்ச் 20, 1927 மகத் சத்தியாகிரகா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாரு. மகத் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஸோ மகத் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேரு. ஸோ அந்த ஊர்ல வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு
அதாவது ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல வந்து இந்த அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, அந்த கிணத்துல வந்து நீங்களாம் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அலோவ் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப அது வந்து இவருக்கு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்காக இவர் போராடி ஸோ அவங்களுக்காக நடத்தின அந்த சத்தியாகிரகத்துக்கு பேர் தான் மகத் சத்தியாகிரகா. சரிங்களா? ஸோ இந்த மகத் சத்தியாகிரகா வந்து எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா ஸோ March 20, 1927. ஸோ டேட் ஞாபகம் இல்லைன்னா கூட இயராவது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1927ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே 1927ல ஸோ அதே 1927ல மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூலை வந்து இவரு எரிச்சிருக்காரு. ஸோ அந்த நூலை ஏன் எரிச்சாரு அப்படின்னா ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பிறப்பாலேயே வந்து ஒருத்தனை வந்து ஜாதி அடிப்படையில பிரிக்கிற மாதிரி அந்த நூலுல வந்து இருக்கும். சோ அதனால இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூலை வந்து இவர் எதிர்த்தாரு. அதுவும் இல்லாம அதுல பெண் அடிமைத்தனமும் அந்த நூல்ல வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? பட் ஆனா அது ஒரு ஹிந்து ரிலீஜியஸ்க்காக எழுதின ஒரு 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 புக்கு. ஸோ அந்த புக்கை வந்து இவர் வந்து அந்த டைம்ல வந்து எரிச்சிருக்காரு. ஸோ அப்ப 1927ல 2 இன்சிடென்ட் நடக்குது. ஒண்ணு மகர் சத்தியாகிரகா, இன்னொன்னு வந்து என்னது மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூல். சரிங்களா? ஸோ அப்ப 27 அப்படின்னாலே உங்களுக்கு 2 எம் ஞாபகம் வந்துடணும். ஒண்ணு மகத்து, இன்னொன்னு வந்து மனுஸ்மிருதி. நெக்ஸ்ட் இவர் நாசிக்ல 1930ல சரிங்களா? நாசிக்ல 1930ல டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு நடத்தியிருப்பாரு. அதாவது கோவில்ல சில பேரை வந்து நுழைய விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் வந்து நுழையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் ஒன்று கிடையாது. ஸோ அந்த டைம் பீரியட்ல இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுல அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் அவங்க உள்ள நுழையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஸோ அதனால அவர் நாத்திக்கு வந்து போராட்டம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்து 1930 ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியம் 1913ல இவருடைய ஒரு அமைப்பு டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதன் சார்பாக தான் நமக்கு தெரியும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதுக்கு அடுத்த பாயிண்டே இருக்கும் பாருங்க. ஸோ 1930ல இருந்து 1932 வரைக்கும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இந்த அமைப்பின் சார்பாக தான் இவர் போய் கலந்துப்பாரு, அம்பேத்கர் போய் கலந்துப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் கலந்துகிட்டது யாரு அப்படின்னா B.R. அம்பேத்கர் தான். சரிங்களா? ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்க இந்தியாவில் வந்து அந்த டைம் பீரியட்ல நிறைய ஒரு போராட்டம் அப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. மெயினா காந்தி. சரிங்களா? ஸோ மெயினா காந்தின்னு சொல்றதை விட மெயினா காங்கிரஸ். சரிங்களா? ஸோ காந்தி அண்ட் காங்கிரஸ். ஸோ அந்த டைம் பீரியட்லலாம் காந்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப காந்தி வந்து 1920ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1930ல சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1927ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னென்ன தெரியும் உங்களுக்கு? ஸோ சைமன் எதிர்ப்பு குழு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறனால இந்தியாவில் எங்க பார்த்தாலும் நிறைய சண்டைகள்லாம் நடந்துருக்கு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்க பிரிட்டிஷ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஸோ இந்தியால ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, சரி அவங்க கேட்கறத நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ விடுதலைலாம் அவங்க கொடுக்கறதா முடிவு பண்ணல. பட் எதனா ஒரு கோரிக்கை கேட்கறாங்கன்னா அதுல அவங்களால முடிகிற கோரிக்கை நம்ம செஞ்சு தருவோம் அப்படின்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு மீட் மாதிரி நடத்துறாங்க. ஸோ அந்த மீட்ல வந்து மெயினா அவங்க ஃபோக்கஸே வந்து என்னன்னா காந்தி மெயினா கலந்துக்கணும் அப்படிங்கறது அந்த மீட்லயே அவங்களுக்கு மெயின் ஃபோக்கஸா இருக்கு. அப்ப 1930ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அப்ப காந்தி போய் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா காந்தி போய் கலந்துக்கல. அப்ப அந்த மீட்டிங் வந்து ஆனா அம்பேத்கர் கலந்துக்கிட்டாரு. பட் ஆனா பெரிய அளவுல அந்த மீட்டிங் வந்து கரெக்டா முடியல. ஸோ ஒரு பாதியிலேயே அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடியல 1930ல. ஸோ அப்ப 1930ல பாதியில அந்த கான்ஃபரன்ஸ் முடியறதுக்கான காரணம் மெயினா காங்கிரஸ்ல இருந்து யாருமே வரல, மெயினா காந்தி வரல. அப்ப அந்த மீட்டிங் முடியும் போது என்ன அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அடுத்த மீட்டிங்ல கம்பல்சரி காந்தியை வந்து கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் 2வது மீட்டிங்க்கு. ஸோ அப்ப 2வது மீட்டிங் 1931ல வந்து நடக்க போகுது. ஸோ அதுல கண்டிப்பா காந்தியை வந்து நம்ம கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு உத்தரவு போடுறாரு. ஸோ அப்ப அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து காந்தி கிட்ட வந்து பேச வராங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அது யார் பேச வந்தா என்னதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். சரி, இப்ப வந்து காந்தி கிட்ட வந்து பேச வராங்க. காந்தி கிட்ட பேச வரும்போது காந்தி வந்து ஒத்துக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காந்தி கிட்ட சோ நீங்க என்ன கேட்டாலும் நாங்க பண்ணி தரோம், சோ நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப சொல்லும் போது காந்தி வந்து ஒரு சில நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. சோ அதுல ஒரு மெயினான ஒரு 2 விஷயம் அப்படின்னா
எங்களுக்கு அமைதியான வழியில நாங்க போராட்டம் பண்ணா நீங்க அதுக்கு அலோவ் பண்ணோம். நாங்க அமைதியான வழியில போராட்டம் பண்ணாலும் நீங்க அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. சோ அப்படிங்கிற மாதிரி சோ போராட்டம் பண்ண மெயினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரோட விஷயமே என்னவா இருக்கும்னா போராட்டம். சரிங்களா? சோ போராட்டத்துக்கு அவரு அனுமதி கேட்டிருப்பாரு. அது அவங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, ஆல்ரெடி கைதாயிருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணணும். சோ ஆல்ரெடி கைது. சரிங்களா? ஆல்ரெடி கைதாயிருக்கிறவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப அவங்க பிரிட்டிஷ் சைட்ல இருந்து ஆல்ரெடி கைதாயிருக்கவங்கன்னா சோ யார் யாரெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ண சொல்றீங்க, நான் எல்லாத்தையுமே நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் நீங்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த டைம் பீரியட்ல காந்தி வந்து நிறைய பேரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. பட் ஆனா அதே டைம் பீரியட்ல அவங்க இந்த காந்தி சொல்ற டைம் பீரியட்ல பகத்சிங் சோ அவரும் வந்து ஜெயில தான் இருந்திருப்பாரு. பட் ஆனா காந்தி வந்து பகத்சிங் பேரை வந்து சொல்லல. காந்தி வந்து ஏன் பகத்சிங் பேரை சொல்லல அப்படின்னா, பகத்சிங் வந்து அமைதியான வழியில போராடுறவர் கிடையாது. ஓகேங்களா? சோ காந்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியான வழியில போராடுறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. அப்ப பகத்சிங் வந்து அமைதியான வழியில போராட்டம் பண்ணல அப்படின்னு சொல்லி காந்தி வந்து பகத்சிங் பேரை எழுதி கொடுத்துருக்க மாட்டாரு. சோ அப்படி காந்தி எழுதி கொடுக்கல அப்படின்றனால பகத்சிங் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சப்போஸ் காந்தி வந்து அந்த டைம் பீரியட்ல பகத்சிங் பேரை எழுதி கொடுத்திருந்தா மேபி பகத்சிங் வந்து அதுக்கப்புறம் விடுதலை பண்ணப்பட்டிருப்பாரு கண்டிப்பா. சோ அதுக்கப்புறம் உயிரோட இருந்ததுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய தூக்கு தண்டனையில இருந்தவங்க தான் காந்தி அந்த டைம் பீரியட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க காந்தி சொன்னனால. சரி, இப்ப அதனாலேயே நிறைய பேருக்கு பகத்சிங் ஆதரவாளர்களுக்கு எல்லாம் காந்தியை வந்து பிடிக்காது. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல காந்தி சொல்லி இருந்தா பகத்சிங்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டரி கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கும். சரிங்களா? சோ இப்போதைக்கு அப்ப காந்தி வந்து சொல்றதெல்லாம் பிரிட்டிஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப உடனே என்ன ஆகுதுன்னா 1931ல ஸோ 1931ல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அந்த 1931ல நடக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி போய் கலந்துக்கிறாரு. அப்ப காந்தி வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாலும் அதுலயும் காந்தி வந்து ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்ல. சரிங்களா? ஸோ காந்தி கலந்துகிட்ட ஒரே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ 1931ல நடந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான். ஸோ அப்ப காந்தி வந்து ஏன் அதுல ஃபுல்லா ஒரு இல்ல அப்படின்னா, ஸோ அவரு என்னன்னா அந்த டைம் பீரியட்ல இந்த ரிசர்வேஷன் வந்து பெரிய லெவல்ல பேச்சு பொருளா இருக்கும். ஸோ ரிசர்வேஷன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. காந்தி வந்து ஆல்ரெடி 1905ல நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒண்ணு சொல்லி ஸோ பெங்கால வந்து தனியா பிரிச்சுட்டாங்க. ஸோ பெங்கால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை ஒரு 7 வருஷம் கழிச்சு திரும்ப சேர்த்திருப்பாங்க. 1911 திரும்ப சேர்த்திருப்பாங்க. பட் ஆனா அதனாலே என்ன ஆயிடும்னா இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஒரு ஃபைட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க பிரிச்சு வச்சுட்டனால இந்துலாம் ஒரு இந்துலாம் வெஸ்ட் பெங்காலுக்கும் முஸ்லீம்ஸ் தான் ஈஸ்ட் பெங்காலுக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டனால ஸோ அப்ப சர்ச்சில் பிரிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டோரிலாம் நம்ம நம்ம டீடைல் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப இந்த மாதிரியே திரும்ப ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஸோ 1931ல நடக்கிற அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ரிசர்வேஷன், ஏன்னா அம்பேத்கர் வந்து ரிசர்வேஷன் கண்டிப்பா வேணும்னு சொல்லி பேசுறவர். ஸோ அப்ப ரிசர்வேஷன் கொண்டு வந்தா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டா இந்து மக்களுக்கு இடையே உள்ள உள்ள இந்து மக்களுக்குள்ளேயே என்ன ஆயிடும்னா ஒரு பிரிவினை வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா அதுக்கு அம்பேத்கர் வந்து ஒத்துக்கல. ஏன்னா ரொம்ப காலமா வந்து இந்துஸ்ல சில அந்த பிராமின்ஸ் மட்டும் தான் டாப் லெவல்ல வந்துகிட்டு இருந்தாங்க தவிர ஸோ அடித்தட்டு மக்கள் யாருமே மேல வரல. ஸோ அப்ப அம்பேத்கர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஸோ காந்தியும் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அப்ப காந்தி வந்து அந்த மீட்டிங்ல ஸோ பிரிட்டிஷ் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி வருது. பட் ஆனா காந்தி வந்து அதை ஒத்துக்காம பாதிலேயே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்து 1932ல திரும்ப செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அதுல அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இது கம்யூனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. கம்யூனல் அவார்ட்னா அவங்க ரிசர்வேஷன் தரதா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் தான் அந்த ரிசர்வேஷனை அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ 1932ல அப்ப அம்பேத்கருக்கு கொஞ்சம் ஓகே இவ்வளவு நாள் நம்ம போராடினதுக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ வெளியில வராரு. ஸோ அம்பேத்கர் ஸோ எவ்வளவு சீட்டு ரிசர்வேஷன் கொடுக்கறதா அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா டோட்டலா 71 சீட்ஸ் வந்து டோட்டலா கொடுக்கறதா முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அசம்பிளி எலெக்ஷன்ல. ஸோ அப்ப அம்பேத்கருக்கு ஓரளவுக்கு ஹோப் வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு வராரு. வந்தா இங்க காந்தி என்ன பண்றாரு, அந்த ரிசர்வேஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னே காந்தி அந்த டைம் பீரியட்ல எரவாடா ஜெயில இருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த டைம் பீரியட்ல காந்தி வந்து எரவாடா அப்படிங்கிற ஒரு ஜெயில இருப்பாரு. ஓகேவா? சரி, இப்ப எரவாடா அப்படிங்கிற ஒரு ஜெயில காந்தி இருக்கும் போது என்ன பண்றாரு, ஸோ அங்க இருந்துகிட்டே அவரு இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிய வந்தோடனே உடனே உண்ணாவிரதம் இருக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சோன்னே
சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது பார்த்தா காந்தி வந்து அந்த உண்ணாவிரதத்துல ரொம்ப தீவிரமா இருப்பாரு. தீவிரமா இருந்தோம்னா அவர் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடும். அப்ப எல்லாருமே போய் அம்பேத்கர் கிட்ட பேசுவாங்க. பேசும்போது இந்த மாதிரி காந்தி சப்போஸ் உண்ணாவிரதத்துல இறந்துட்டாரு அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கிரும். சோ அதனால இந்த ரிசர்வேஷனை நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்கலன்னு சொல்லி காந்தி கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அம்பேத்கர் வந்து அதை மறுத்து இருப்பாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க போராடி இப்பதான் அவங்க ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. பட் இத போய் நாங்க எப்படி வேணாம்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் வந்து மறுத்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் திரும்ப காந்தியோட உடல்நிலை மோசமாயிட்டே இருக்கனால அவருக்கும் அதிகமான பிரஷர் அம்பேத்கருக்கு வந்துடும். சோ ஃபைனலா போய் அம்பேத்கர் வந்து காந்தியை போய் மீட் பண்றாரு. சோ மீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா காந்தி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி நாங்க எவ்வளவு அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எங்களை எவ்வளவுலாம் அவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் காந்தி கிட்ட அம்பேத்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சோ உடனே காந்தி என்ன பண்ணிருப்பாரு, சரி ஓகே ரிசர்வேஷன் நான் தரேன் உங்களுக்கு, பட் ஆனா அதை ரிசர்வேஷன் சொல்லி பிரிக்க வேண்டாம். நீங்க வந்து அந்த ராம்சே மெக்டொனால்டு கொடுக்குற இந்த 71 சீட்டை நீங்க வேணாம்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு 148 சீட் தரேன். பட் ஆனா அதை நான் ரிசர்வேஷன் சொல்லி நான் கொடுக்க மாட்டேன். நான் தனியா உங்களுக்கு 148 சீட்ல தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லியிருப்பாரு. சோ அப்படி காந்தி சொன்னதை கேட்டு அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷனை கேன்சல் பண்ண ஒத்துக்கிறாரு. ஆனாலும் அம்பேத்கர் மனசுல கொஞ்சம் இதாதான் இருக்காரு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க. பட் ஆனா ஆஹ் இவங்க காந்தி சொல்றாரு நம்ம ரிசர்வேஷனை கேன்சல் பண்றோம். பட் ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்களால செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அம்பேத்கர் வந்து வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அப்ப காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. சோ அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பூனா பேக்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அப்ப பூனா பேக்ட் அப்படின்னா என்னன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ பூனா பேக்ட் எந்த எந்த டேட்ல போட்டாங்கன்னு கேட்பாங்க. செப்டம்பர் 24 1932. யாருக்கும் யாருக்கும் இடையில போட்டதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும். ஸோ இதே மாதிரி காந்திக்கும் இர்வின்க்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் இதே ஸ்டோரியில தான் வரும். ஸோ அது என்னன்னு நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ டீடைல் கிளாஸ்ல நான் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். சரி அடுத்து அதே மாதிரி நான் டீடைல்டு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றது யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆல்ரெடி ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் பேருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன்ல. ஸோ அந்த கிளாஸ் டீடைல்டு கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல நாங்க நாங்க சொல்லி கொடுத்தது. சரிங்களா? ஸோ யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு இது நான் வெறும் ரிவிஷன் சீரிஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் டீடைல் கிளாஸ்ல பார்த்தாச்சு நான் நிறைய வீடியோ சொல்றேன் அப்படின்னா ஸோ அது ஆல்ரெடி வேற வீடியோஸ்க்கு. ஸோ இது யூடியூப்ல அந்த டீடைல் கிளாஸ் இருக்காது. ஒன்லி ரிவிஷன் சீரிஸ் மட்டும் தான் நான் யூடியூப்ல போட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே. அடுத்து இப்போ பூனா பேக் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி. சரிங்களா? அது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்ப அப்படின்னா 1936. இந்த 1936லயே நீங்க இன்னொரு இன்சிடென்ட்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இன்சிடென்ட் அப்படின்னா ஸோ இங்க இருக்கும் பாருங்க. ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ 1936லயே இன்னொரு விஷயம் என்னன்னா இவரோட புக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக். ஸோ அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ 1936 அப்ப இதையும் அப்ப 1936ல 2 இன்சிடென்ட். ஒன்னு அவர் புக் எழுதுறாரு அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். இன்னொரு இன்சிடென்ட் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி 1942ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவரோட சரி இது அடுத்த பாயிண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட லாஸ்ட் ஃபைனல் காலகட்டத்துலலாம் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா புத்திசம நோக்கி போயிருப்பாரு. சரிங்களா? ஸோ புத்திசம் ஃபைனல் காலகட்டத்துல அவரு புத்திசம நோக்கி திரும்பி இருப்பாரு. ஏன்னா புத்திசம்ல வந்து புத்த மதத்துல வந்து இந்த கேஸ்ட் அந்த மாதிரி உயர்குடி தாழ்ந்த குடி அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்படிங்கறனால இவர் வந்து அந்த டைம் பீரியட்ல புத்திசம் நோக்கி போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி யூனிட் 6ல கூட பார்த்திருப்போம். யூனிட் 6ல ஐவிதாசர் கூட அந்த மாதிரி மாறி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம். ஸோ இப்ப இவர் வந்து அந்த 1955ல என்ன பண்றாரு அப்படின்னா புத்திசம் ரிலேட்டடா பாரதிய பௌத்த மகாசபா அப்படின்னு ஒரு சபையை அமைக்கிறாரு. ஓகேங்களா? லாஸ்டா அதுக்கப்புறம் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். பட் இது வந்து இவர் கடைசி காலத்துல எல்லாம் ஆரம்பிக்கல. இது வந்து 1927லயே இவர் ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? சோ இது வந்து 1927லயே இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அத தனியா நோட் பண்ணிக்கோங்க. சரி இப்ப
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவருடைய அவரு இன்னொரு ஒரு அமைப்பையும் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இவரு நிறைய அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம எல்லாத்தையுமே டேட்டோட படிக்கணும்னு இல்ல. ஸோ ஒரு சில அமைப்பை மட்டும் நீங்க இயர் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி இயர் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கறத இயரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தொடர்புடைய அமைப்பு. அவர் தான் ஆரம்பிச்ச அமைப்பு, சரிங்களா? ஸோ சமாத சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? சரி, இதுதான் அம்பேத்கரை பத்தின ஒரு அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு ஆரம்பிச்ச அமைப்புகள். ஸோ நெக்ஸ்ட் இவர் எழுதின புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒன்னு பார்த்தாச்சு. ஸோ 1936 பார்த்தாச்சு. இப்ப வந்து அடுத்தது ஹூ வேர் தி சூத்ராஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் புத்தா அண்ட் இஸ் தம்மா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. பட் இது வந்து அவரு இறந்த பிறகுதான் பப்ளிஷ் ஆச்சு. ஏன்னா அவரு 1956ல அவர் இறந்துருவாரு. உடல்நிலை குறைவா அவர் இறந்துருவாரு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் தான் இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க இங்க கொடுத்துருப்போம். சரி, இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து டெத் வந்து டிசம்பர் 6, 1956ல இறந்திருப்பாரு. சரி, இவரை பத்தின எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் நம்ம தெரியும், பாலிட்டி ரிவிஷன்ல கூட நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் இவரு அந்த புத்திசம் நோக்கி அவர் வந்து நான் புத்திசம் நோக்கி போறேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண இடம் வந்து நாக்பூர் செரிமனில தான் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அக்டோபர் 14, 1956ல. அதுக்கப்புறம் இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து 1990ல கொடுத்திருப்பாங்க. இவருடைய ஒரு ஃபேமஸான குவாட் அப்படின்னா என்னன்னா, டெல் மீ வாட் ஷேர் ஐ எம் டு ஹேவ் இன் தி ஸ்வராஜ் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அம்பேத்கர் எ லைஃப் அப்படின்னு அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமா ஒருத்தர் எழுதினாரு. யாரு அப்படின்னா ஷாஷி தாகூர் அப்படிங்கிறவர், சரிங்களா? தாரூர் அப்படிங்கிறவர். ஸோ இது எல்லாமே அம்பேத்கரை பத்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் நான் பார்ட் 2, இப்ப நான் எடுக்கிறது பார்ட் 2, அடுத்த பார்ட் 3 மீதி 6 லீடர்ஸையும் பார்ப்போம். ஸோ அது முடிச்சுட்டு நான் சென்ட் பண்றேன். ஸோ பார்ட் 3 முடிச்ச பிறகு தான் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இடையில கேட்காதீங்க. அதே மாதிரி பாலிட்டி பிடிஎஃப் நிறைய பேர் வாங்குனீங்க. கிட்டத்தட்ட ஒரு என்கிட்ட 30 மெம்பர்ஸ்க்கு மேலேயே என்கிட்ட வாங்குனீங்க பாலிட்டி பிடிஎஃப். பட் ஆனா நான் கேட்கிற நீங்க எனக்கு இன்ஸ்டால கேளுங்க, நான் இன்ஸ்டால பிடிஎஃப் அனுப்புறேன். ஸோ நீங்க நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் வைக்க மாட்டேன். ஸோ இன்ஸ்டால கேளுங்க, நான் இன்ஸ்டால கொடுக்குறேன். ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன் ரிவிஷன் பிடிஎஃப் எல்லாமே. ஸோ ஸோ நீங்க மெசேஜ் அனுப்பும் போது உங்களுக்கு பாலிட்டி பிடிஎஃப்னா ஐ நீட் பாலிட்டி பிடிஎஃப் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு நீங்க எனக்கு 2 கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர். அதாவது நீங்க உங்களுக்கு யார் இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணா, ரெண்டாவது சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுனா உங்க ஃப்ரெண்டு நேம், ரெண்டாவது நீங்க வந்து என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. டிஎன்பிஎஸ்சின்னு போடாதீங்க, டிஎன்பிஎஸ்சியில என்ன எக்ஸாம் போடுங்க. குரூப் 1, குரூப் 2, இல்ல 2A இல்ல சிடிஎஸ் எக்ஸாமா அப்படிங்கிற எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் அவங்க எதுவுமே போடல, ஜஸ்ட் பிடிஎஃப் சார் அப்படின்னாங்க. ஸோ நானும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் போடுறேன், டிஎன்பிஎஸ்சி மட்டும் கொடுத்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சில என்ன எக்ஸாம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சார் வெறும் கொஷினா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது கொஷின்லாம் நான் ஒன்றும் கேட்கல, இது என்னோட ஃபியூச்சர் அப்டேட்காக தான். ஏன்னா நிறைய பேர் ஜிஎஸ் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருந்தா நான் ஜிஎஸ் டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். இல்ல இப்போ நான் சிவில் ரிலேட்டடாகவும் அடுத்த டாபிக் போடலான்னு இருக்கேன். ஸோ சிவில் நிறைய பேர் இப்போ சிடிஎஸ் எக்ஸாம் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக அடுத்த வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் அதை கேட்குறேன். ஸோ அதனால கண்டிப்பா அந்த 2 விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 34ல இருந்து 35 மெம்பர்ஸ் என்கிட்ட அந்த பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்க, குவாலிட்டி பிடிஎஃப். ஸோ அதுல எல்லாருக்கும் நல்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பிடிஎஃப். ஸோ கொஞ்சம் எல்லாருமே நல்லா ப்ராப்பரா கேட்டீங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் தவிர. ஸோ அவங்களுக்கும் நான் சென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அனுப்பல. ஸோ அதுக்கப்புறம் நான் சென்ட் பண்ணிட்டு நான் இதுவே பண்ணிட்டேன், சாட். ஸோ சென்ட் பண்ணி விட்டுட்டேன். பட் ஆனா இருந்தாலும் இந்த ஐஎன்எம் பிடிஎஃப் நான் வந்து பார்ட் 3 முடிச்சோன்னு தான் நான் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ அதனால பார்ட் 3 முடிச்சோன்னே நீங்க கேளுங்க, யாருக்கு வேணுமோ நான் சென்ட் பண்ணி வைப்பேன். இன்னும் ஒரு 2 டேஸ்ல பார்ட் 3 நான் முடிச்சிருவேன். சரி, இப்ப அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் டீடைல்டு நோட்ஸ் மாதிரி இருக்கும், ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்காது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட லைட்டா டீடைல்டு நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இதை நீங்க வேணா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் நோட்ஸா இன்னும் கன்வெர்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்ப இங்க கூட பாருங்க, அவங்க ஃபாதர் நேம் அப்படின்னு போட்டு
நான் இங்க கொடுத்துருப்பேன் ராம்ஜி அப்படின்ட்டு. அப்புறம் மதர் நேம்னு போட்டு தனியா கொடுத்துருப்பேன். நீங்க ஜஸ்ட் பேரண்ட்ஸ்னு போட்டு இந்த ரெண்டத்தையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்க. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பகத்சிங் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பகத்சிங், ஸோ இவரோட ஃபேமஸான ஒரு வாக்கியம், அவரோட வார்த்தை என்னது? இன்குலாட் சிந்தாபாத் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இல்லாம அவர் தூக்கு மேடைக்கு முன்னாடி அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்து செப்டம்பர் 28 இவருடைய பிறப்பு 1907. எங்க பிறக்கிறாரு அப்படின்னா பாங்கா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல பிறக்கிறாரு. அந்த பாங்கா வில்லேஜ் எங்க இருக்குன்னா லைல்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த லைல்பூர் டிஸ்ட்ரிக்ட் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா இப்ப வந்து இந்த லைல்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ட் வந்து இது எங்க இருந்துச்சுன்னா பஞ்சாப்ல இருந்துச்சு. சரிங்களா? பிரிச்சு கொடுக்கும் போது இது வந்து பஞ்சாப்ல ஒரு பகுதி பிரிச்சு கொடுக்கும் போது இந்த லைல்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாகிஸ்தானோட போயிடுச்சு. சரிங்களா? சரி, இவரோட அப்பா பேர் வந்து கிஷன் சிங். சரிங்களா? கிஷன் சிங் அவரோட அப்பா பேரு. அவங்களோட அம்மா பேர் வந்து வித்யாவதி. ஸோ இது ஒரு வாட்டி டிஎன்பிசில கேட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நேம் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். ஸோ அதுவும் முக்கியமான தலைவர்களோட பேரண்ட்ஸ் நேம் வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ அதுல முக்கியம் பகத்சிங்கோட அம்மா பேரு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து டிஎன்பிசில கேட்டாங்க. ஸோ வித்யாவதி அப்படிங்கிறது. அடுத்து அவருடைய அங்கிள், அதாவது அவருடைய மாமா பேர் வந்து அஜித் சிங். எதுக்கு சார் மாமா பேர் படிக்கணும் அப்படின்னா மாமா, அதாவது இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டவாதி. சரிங்களா? இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட்காக போராடுற ஒரு போராட்டவாதி. இவரு ஒரு அமைப்புல இருந்திருப்பாரு. என்ன அமைப்பு அப்படின்னா ரிவோஷனரி பாரத் மாதா சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்திருப்பாரு. சோ இந்த அமைப்புல இவங்க மாமா அஜித் சிங் அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா கிஷன் சிங் பார்த்தோம்ல, சோ இவரும் ஒரு இந்திய சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு போராட்டவாதி தான். அப்ப இவங்க ஃபேமிலிலேயே அந்த மாதிரி இருந்தனால இவருக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்த்து வளர்ந்தனால இவரும் வந்து சுதந்திரத்துக்காக போராடணும், பிரிட்டிஷை வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவர் மைண்ட்ல வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு மெயினான ரீசன் அப்படின்னா இந்த காதர் மூமெண்ட் 1913 நடந்திருக்கும். ஸோ காதர் மூமெண்ட் அப்படின்னா என்னன்றதுலாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஸோ இப்ப காதர் மூமெண்ட் 1913 நடந்துச்சு. ஸோ இந்த காதர் மூமெண்ட் அப்படிங்கறதுலயும் இவரு ஒரு அதோட மூமெண்ட், அதுல ஒரு தாக்கம் வந்து இவருக்கு வந்திருக்கும். என்ன அப்படின்னா காதர் மூமெண்ட்ல வந்து ஒரு நிறைய இன்சிடென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஒரு இன்சிடென்ட்னால என்ன ஆகும்னா கர்தார் சிங் அப்படிங்கிறவருக்கு, இவர் வந்து 17 வயசு தான், இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. பட் ஆனா 17 வயசுலயே ஒரு போராடி தூக்கு தண்டனை வாங்குறாரு அப்படிங்கிறது இவருக்கு பதிஞ்சிடும். யாருக்குன்னா பகத்சிங்க்கு. சோ அப்ப இவரை ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துப்பாரு அந்த கர்தார் சிங்க. சோ அதனாலதான் அவரு உடனே, அதாவது ஃபர்ஸ்ட் காரணம் அவங்க அப்பாவும் மாமாவும் போராட்டத்துல இருந்தாங்க. 2வது காரணம் இந்த காதர் மூமெண்ட். 3வது உடனடி காரணம் அப்படின்னா இந்த ரவுலட் ஆக்ட். நமக்கு தெரியும் ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது 1919 வந்துச்சு. ஸோ அப்ப அந்த டைம் பீரியட்ல சைஃபுதீன் கிச்லு அப்புறம் சத்யபால் அப்படிங்கிற 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஒரு அந்த டைம் பீரியட்ல ஒரு போராட்டவாதிகளா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணோன்னு அந்த ரவுலட் ஆக்ட் மூலியமா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அவர் மனசுல பதிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது, சரிங்களா, ஏப்ரல் 13. ஸோ முக்கியமான இன்சிடென்ட். ஸோ ஏகப்பட்ட பேரை கொண்டு குவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏப்ரல் 13 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாம் பகத்சிங்கோட மனசுல பெரிய அளவு தாக்கத்தை உண்டு பண்ணிடுது. அடுத்து 1920 நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஸோ இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து காந்தி ஆரம்பிப்பாரு 1920. நான் கோஆபரேஷன் மூமெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க நடத்துற வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம போகக்கூடாது, இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அனுப்பக்கூடாது, அப்ப அவங்க அவங்க ரெவன்யூ வந்து அதனால பாதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி காந்தி வந்து என்ன சொல்லுவாருன்னா, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட நம்ம வேலை செய்யக்கூடாது. அவன் ஸ்கூல் நடத்தினா ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பக்கூடாது, அப்ப ஃபேக்டரி நடத்தினா ஃபேக்டரிக்கு அனுப்பக்கூடாது, ஃபேக்டரிக்கு வந்து நம்ம வேலைக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவன் என்னெல்லாம் பண்றானோ அதுல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பண்ணலனாலே அவனுக்கு வந்து ரெவன்யூ அடிவாங்க அப்படிங்கிற மாதிரி காந்தி யோசிச்சு இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பிப்பாரு. ஸோ இது ஆரம்பிச்சோன்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு 2 வருஷம் போகும். ஸோ கரெக்டா பிப்ரவரி 5 ஒரு இன்சிடென்ட் நடக்கும். பிப்ரவரி 5 1922. ஸோ என்ன இன்சிடென்ட் அப்படின்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன, அது வந்து ஜஸ்ட் ஒரு பிளேஸ். சௌரி சௌரா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போராட்டம், இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ரிலேட்டடா ஒரு போராட்டம் நடக்குது. சரிங்களா? ஒரு போராட்டம்னா அந்த டைம் பீரியட்ல நடக்குது. ஸோ அந்த போராட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா காவலர்கள் வந்து கைது பண்றாங்க, அதாவது தடியடி நடத்துறாங்க. அந்த போராட்டம் பண்றவங்க மீது பிரிட்டிஷ் போலீஸ் வந்து ஒரு 22 மெம்பர்ஸ் வந்து அவங்க மேல வந்து ஒரு தாக்குதல் பண்றாங்க.
அப்ப அந்த தாக்குதல் விளைவா ஒரு லிமிட்டுக்கு மேல போனோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப அந்த போராட்டக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த 22 பேரையும் என்ன பண்றாங்கன்னா அடிக்கிறாங்க. சோ அடிக்க ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகுது, அதாவது காந்தியோட வழியே என்னன்னா அறவழியில போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆனா இந்த போராட்டக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அவங்க வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட்டம் சமாளிக்க முடியல. ஏன்னா போராட்டம் பண்றவங்க நிறைய பேர், இவங்க வெறும் 22 பேர் தான் இருக்காங்க. அப்ப இந்த 22 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அதோட இவன் போய் ஒளிஞ்சோன்னா அதுக்கப்புறமா அந்த போராட்டவாதிகள் வந்து அவங்கள விடல. இவங்க வந்து திரும்ப பின்னாடியே போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாவே வந்து தீய வச்சு எரிச்சிடுறாங்க. அப்படி தீய வச்சு எரிச்சோன்னே இந்த 22 பேரும் அதுல இறந்துடுறாங்க. பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க 22 பேரும் இறந்துடுறாங்க. சோ இந்த இன்சிடென்ட்டை கேட்ட காந்தி என்ன பண்றாரு, இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அப்ப இதை கேன்சல் பண்ணோன்னா இதுவும் பகத்சிங்க்கு வந்து பிடிக்கல. சோ அப்ப பகத்சிங்க்கு காந்தி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரல. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் நம்மள அடிச்சா நம்ம திரும்பி அடிக்கணும், திரும்பி அடிச்சா இந்த மாதிரி இவங்க கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ பகத்சிங்க்கும் காந்திக்கும் இங்கேயே ஒரு முரண்பாடு வந்து வருது. சரிங்களா, சோ அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப பகத்சிங் வந்து எந்தெந்த ஆர்கனைசேஷன்ல எல்லாம் சேர்ந்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ராஜ்குரு அப்புறம் சுக்தேவ். ஸோ இவங்க 2 பேரையும் அவர் எங்க வச்சு மீட் பண்றாரு அப்படின்னா, 1923 நேஷனல் காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. ஸோ அங்கதான் வந்து இவங்க 2 பேரையும் மீட் பண்றாரு. ஸோ லாகூர்ல இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஸோ ஃபைனலா தூக்கு போடும் போது பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேருக்கும் தான் தூக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சரி, அடுத்து 1924 இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன்ல இவர் ஜாயின் பண்றாரு. இது அந்த டைம்ல இருந்த ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி. சரிங்களா, ஸோ இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்புல வந்து ஜாயின் பண்றது. அதே மாதிரி தீவிரவாத அமைப்புனா, தீவிரவாதம் அப்படின்னா மக்களை தாக்குறவங்க கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் நம்மள அடிச்சா நம்மள அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற குரூப்பை தான் நம்ம தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஸோ அந்த அமைப்புல என்ன பண்றாரு, இவர் ஜாயின் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ அப்ப நெக்ஸ்ட் 1926 நவ்ஜவான் பாரத் அப்படிங்கிற ஒரு பாரத் சபா வந்து ஆரம்பிக்கிறாரு. அதே டைம் பீரியட்ல கிருதி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரையும் பகத்சிங் வந்து நடத்துறாரு. அடுத்து 1928 என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேரை வந்து மாற்றம் பண்ணாரு. இந்த இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் இருந்துச்சுல, சோ இந்த பேர் என்னவா மாத்துறாருன்னா, இந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற பேரை வந்து மாத்துறாரு. சரிங்களா, சோ அதே மாதிரி 1924 இவர் ஜஸ்ட் இந்த அமைப்புல ஜாயின் பண்றாரு. இவர் வந்து இந்த அமைப்பு ஆரம்பிக்கல. சரிங்களா, இவர் வந்து பகத்சிங் வந்து இந்த அமைப்புல போய் ஜாயின் பண்றாரு. HRA அப்படிங்கிற அமைப்புல போய் ஜாயின் பண்றாரு. அவரு அந்த அமைப்போட பேரை மாத்தினது அப்படிங்கிறது பகத்சிங் தான். சரிங்களா, ஆரம்பிச்சது அவர் கிடையாது, பேரை மாத்தினது தான் பகத்சிங். 1928 பேர் மாற்றம் பண்றாரு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், இந்த அமைப்புல தான் அவர் நிறைய பேரை மீட் பண்றாரு. ஒண்ணு அதான் பகத்சிங், அப்புறம் சந்திரசேகர் ஆசாத். சோ இவருமே அவரை பகத்சிங் வந்து ரொம்ப மரியாதை, அதாவது ஒரு குரு மாதிரி எடுத்துப்பாரு. அடுத்து ராஜ்குரு, சுக்தேவ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா, சோ அடுத்து பத்வாதி, சரண் இவங்க எல்லாமே அந்த அமைப்புல இருக்காங்க. அடுத்து 1925 கக்கோரி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ். சரிங்களா, சோ அந்த கக்கோரி கேஸ் என்னதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சரி, இப்ப 1925 கக்கோரி கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல இவரு நேம் வந்து இருக்கு. சரிங்களா, பகத்சிங் வந்து இது பண்ணிருக்காரு அப்படின்னு இருக்கு. இது அந்த டைம் பீரியட்ல அவர் என்ன பேரு அவருக்கு வச்சுக்கிட்டாரு அந்த கேஸ், அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது பகத்சிங் வந்து அவருக்கு பேரை வந்து மாத்தி வச்சிருப்பாரு. அப்பதான் அடுத்த, ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் பண்ணுவாங்க, சோ அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சம்பவத்துல வேற பேரா பண்ணும்போது சோ ஒரே ஆள் இல்ல அப்படிங்கறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால அந்த டைம் பீரியட்ல கக்கோரி கேஸ்ல இவர் என்ன பேர் வச்சிருப்பாருன்னா வித்தோகி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பாரு. அடுத்து லாகூர் பாம் கேஸ். சரிங்களா, இது வந்து 1929 நடக்கும். சோ இதை நம்ம கீழே பார்ப்போம். சரிங்களா, நான் கீழே சொல்லிடுறேன். சரி, அடுத்து லாலா லஜபதி ராய். என்னன்னா லாலா லஜபதி ராய் வந்து பகத்சிங்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரும் ஒரு தீவிரவாத தலைவர். சோ அவரு வந்து நவம்பர் 17, 1928 இறந்துடுறாரு. ஏன் இறக்குறாரு அப்படின்னா, அவரு சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம். சோ சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் வந்து, அதாவது சைமன் குழு அப்படிங்கிறது 1927 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, 1927 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு எப்போ வந்திருப்பாங்கன்னா 1928 தான் இந்தியா வந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ அப்ப இந்தியா வரும்போது அங்க போராட்டம் நடந்துச்சு. கோ பேக் சைமன் அப்படின்னு நிறைய போராட்டம் நடந்துச்சு. சோ அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட லாலா லஜபதி ராய தடியடியால தாக்கியிருப்பாங்க. அதை தாக்க சொன்னது யாரு, தடியடி அடிக்க சொன்னது யாரு அப்படின்னா, பிரிட்டிஷோட ஒரு போலீஸ் ஆபீசர் ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் அடிக்க சொல்லியிருப்பாரு. அவரும் அடிச்சிருப்பாரு.
ஸோ அந்த அடிச்சனால என்ன ஆகும்னா லாலா லஜபதி ராய்க்கு உடம்பு சரியில்லாம ஆகி உடனே கொஞ்ச நாள்லயே இறந்திருக்காரு. ஸோ அப்ப அவர் இறந்த டேட்டு நவம்பர் 17. அப்ப இவர் இறந்தோடனே அவ்வளவு பெரிய தேசியவாத தலைவரையே கொண்டுட்டாங்க, பிரிட்டிஷ் கொண்டுட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் கொண்டா திரும்ப நம்ம அவங்களை கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணணும், கொன்றோன்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்கணும். அப்படிங்கறதுனால பகத்சிங் வந்து ஒரு பிளான் பண்றாரு. என்னென்ன பிளான் பண்றாருன்னா, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்காட்டை வந்து கொண்டுடலாம், ஜேம்ஸ் ஸ்காட்டை வந்து கொண்டுடலாம் அப்படின்றாங்க. அப்ப ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தோன்னா என்னைக்கு கொள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்றப்ப கரெக்டா நவம்பர் 17 லாலா லஜபதி ராய் இறக்குறாரு. அதுக்கு அடுத்த மாசம் கரெக்டா டிசம்பர் 17 கரெக்டா அந்த டேட்ல வந்து அவனை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்லாம அதே மாதிரி போறாங்க. ஸோ ஸ்காட்டை தேடிட்டு போறாங்க. அப்ப ஒரு இந்த வழியா தான் ஸ்காட் வராரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வந்துருது பகத்சிங்க்கு. அப்ப அங்க நின்று ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்றாங்க. அப்ப வெயிட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வராரு. வந்தோடனே போய் அவரை கொண்டுறாங்க. கொன்னோன்னு பார்த்தா அது ஸ்காட் கிடையாது, அவரு பேர் வந்து சாண்டர்ஸ். அப்ப ஸ்காட்டை கொள்ளலாம்னு போனாங்க, பட் ஆளை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, சாண்டர்ஸ கொண்டுட்டாங்க. அப்ப இது வந்து லாகூர்ல வச்சு நடக்குது. அதனால இதுக்கு பேர் வந்து லாகூர் கான்ஸ்பிரன்சி கேஸ் அப்படின்னு, லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வந்து 2வது லாகூர் சதி வழக்கு. முதல் லாகூர் சதி வழக்கு வந்து 1915 இருக்கும். அது என்னன்றது நீங்க பாருங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம டீடைல் கிளாஸ்ல பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் ஏப்ரல் 8 1929. அதே மாதிரி அந்த கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடுறாங்க, அதுல மாட்டிக்கல அவங்க. 1929 ஏப்ரல் 8 அப்ப என்ன பண்றாங்கன்னா, பகத்சிங்கும் பி.கே. தத் அப்படிங்கிறவரும், பதுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேரு பதுகேஸ்வர் தட் அப்படிங்கிறது. ஏன்னா டிஎன்பிசில நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1929 ஒரு இன்சிடென்ட், அந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்ன இன்சிடென்ட்னா, ஒன்னும் சென்ட்ரல் அசம்பிளி, டெல்லியில இருக்கிற அசம்பிளில ஒரு மசோதா வாசிட்டு இருக்கும் போது அதுல எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புகை குண்டு மாதிரி போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால உயிர் சேதம்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க யாரையும் கொல்லணும்னு அவங்க பாம்பு கொள்ள, அவங்க வேணும், அதாவது சும்மா ஒரு சின்ன சைஸ் பாம்பு மாதிரி ஒரு புகை குண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அது உள்ளேயே ஒரு ஆளே இல்லாம ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்ச்ல வந்து தூக்கி போட்டு அவங்களோட எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சோ அதனால அப்ப வந்து இந்த இன்சிடென்ட்ல பகத்சிங் கூட இருந்தவரு யாரு அப்படின்னு கேட்பாங்க. சோ பி.கே. தத் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? சோ இது 1929. சோ அதுக்கப்புறம் பாம்பு போட்டுட்டு அவங்க இது ஊடலாம் இல்லை, அவங்க என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் ஆகிக்கிறாங்க. சோ அப்ப பகத்சிங் வந்து அங்க அரெஸ்ட் ஆகுறாரு. அப்ப அரெஸ்ட் ஆகின பிறகு போலீஸ்காரங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சோ இவரு தான், இந்த பகத்சிங் அப்படிங்கிறவரு தான் இந்த சாண்டர்ஸ் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கவரு, இவரு தான் சாண்டர்ஸை கொண்டதுல இருந்தது அப்படின்னு சொல்லி பகத்சிங் என்ன பண்றாங்கன்னா, சாண்டர்ஸ் கொலை வழக்கை எடுத்து அவர் மேல போடுறாங்க. ஏன்னா அவரு தான் கொண்டாரு அப்படின்ட்டு. உடனே அந்த டைம் பீரியட்ல ராஜ்குரும் சுக்தேவும் அவர் கூட இருந்தனால அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இப்ப ஜெயில பகத்சிங்கும் மாட்டிக்கிட்டாரு, ராஜ்குருவும் மாட்டிக்கிட்டாரு, சுக்தேவும் மாட்டிக்கிட்டாரு. இது எல்லாமே எப்ப நடக்குதுன்னா 1929 நடக்குது. சரிங்களா? ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காந்தியோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்திருக்கோம்னா 1930 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 32. சரிங்களா? இதுல 31 தான் காந்தி வந்து கலந்துருப்பாரு. ஏன்னா 32 கலந்துக்கல அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சரியா? சோ இப்ப இதுவும் பாருங்க, இப்ப இது 29 நடக்குது. இப்ப இவங்களை பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. இப்ப ஜெயில என்ன நடக்குது? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1929 ஜெயிலுக்கு போன இவங்க ஜெயில வந்து ரொம்ப இந்தியன்ஸ் வந்து ரொம்ப மட்டமா நடத்துறாங்க, இந்தியன் கைதீஸ. சோ அவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு உள்ள வந்தா கூட அவங்கள வந்து சாப்பாடுல ரொம்ப கொடுமைப்படுத்து, எல்லாத்துலயுமே கொடுமைப்படுத்துறாங்க. மெயினா சாப்பாடுல மண்ணை தூக்கி போட்டு சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி கொடுமை எல்லாம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அங்க பகத்சிங் என்ன பண்றாங்கன்னா, பகத்சிங் அவங்கள கூட இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்படி அந்த உண்ணாவிரதத்துல ஒருத்தர் இறந்துருவாரு. அவரு தான் இங்க கீழே கொடுத்திருக்கேன். 1929 ஜத்தீன் தாஸ் அப்படிங்கிற ஒரு உண்ணாவிரதம் ஸ்ட்ரைக், அதான் அங்க ஸ்ட்ரைக்ல டெத் ஆகுறாரு. சோ 64 நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பாரு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் 1930 பகத்சிங் வந்து ரொம்ப தன்னுடைய குரு மாதிரி நினைச்சுக்கிட்ட அந்த சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிறவரும் இறக்குறாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த டைம் பீரியட்ல பாருங்க, 1931 பகத்சிங் வந்து தூக்குல போறது 1931. இந்த 1930 காந்தி கலந்துக்கணும்னே 1930 காந்தி கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப காந்தி தான் பகத்சிங் பேரை எழுதி கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தாருன்னா இந்த 1931 நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த டைம் பீரியட்ல பகத்சிங் வந்து பகத்சிங்கால வெளியில தப்பிக்க முடியல. சோ அங்க உள்ளே தான் இருக்காரு.
ஸோ அப்ப உள்ளே இருந்துகிட்டு அவருக்கு தூக்கு வந்து என்னைக்கு நிறைவேற்றுறாங்க அப்படின்னா மார்ச் 23. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட், டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய டேட்ல இதுவும் ஒண்ணு. ஸோ பகத்சிங்கோட தூக்கு என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா மார்ச் 23, 1931 நடந்துச்சு. ஸோ அப்பதான் அவருடைய அந்த ஃபேமஸான ஒரு டைலாக். ஸோ தூக்கு மேடைக்கு முன்னாடி அவர் நின்றுட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இன்குலாத் சிந்தாபாத் அப்படின்னு ஒரு முழக்கம் விட்டுட்டு தான் அவர் வந்து தூக்கம் வாங்குவாரு. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் பகத்சிங்கை பத்தி. ஸோ இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இவர் எழுதின புக்கு ஒய் ஐ ஆம் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம் பகத்சிங்கை பத்தி. ஓகே, ஸோ இப்ப பகத்சிங் முடிச்சாச்சா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாரதியார் பத்தி. ஸோ 1882 இருந்து 1921 வரைக்கும் அவரோட காலகட்டம். இவருடைய முக்கியமான ஒரு வாக்கியம் அப்படின்னா, எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிறது இவரோட ஒரு முக்கியமான கூற்று. சரி, இப்ப இவரோட ஏர்லி லைஃப் ஓகேங்களா? ஸோ டக்குன்னு பார்த்துலாம் இதுக்கப்புறம். ஏன்னா ஒரு 1.5 ஹவருக்குள்ள முடிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பாரதியாரோட பிறப்பு டிசம்பர் 11, 1882. எங்க பிறக்கிறாருன்னா எட்டயபுரம், தூத்துக்குடி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து இவருடைய வயது வந்து 7 வயசா இருக்கும்போது இவருக்கு வந்து அதான் பாட்டெல்லாம் நல்லா பாடுவாரு. இந்த பேட்ரியில நல்ல ஒரு வெல்வெஸ்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 11 வயசு இருக்கும் போது எட்டயபுரம் மன்னர் சரிங்களா இவருக்கு பாரதி அப்படின்ற டைட்டில கொடுக்குறாரு. ஸோ அதனாலதான் இவர் பேர் வந்து பாரதி அப்படின்னு சொல்லி பாரதியார்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவருக்கு அந்த டைட்டில் கொடுத்தது யாருன்னா, அது வந்து எட்டயபுரம் ராஜா தான் வந்து அவருக்கு 11 வயசு இருக்கும்போது அந்த டைட்டில கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செல்லம்மா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்றாரு. ஸோ அவருக்கு 15 வயசு இருக்கிற போது மேரேஜ் பண்றாரு. நெக்ஸ்ட் இவருடைய இந்த பத்திரிகை ரிலேட்டடான ஒரு ஒர்க்கு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ரிலேட்டடான ஒரு ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இவரு 1904ல சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு ஆசிரியரா சேர்றாரு, சப் எடிட்டரா சேர்றாரு. சுதேசமித்ரன் நமக்கு தெரியும், ஜி சுப்பிரமணிய ஐயர் யூனிட் 6ல பார்த்திருக்கோம். ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் நடத்துற பேப்பர். ஸோ 1891 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 99ல இருந்து இதை நாளிதழா மாத்திருப்பாங்க. ஸோ சுப்பிரமணியர் இந்த ஜி சுப்பிரமணியர் தான் இதுக்கு முன்னாடி ஹிந்து நியூஸ் பேப்பரே ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்த்திருப்போம். சரிங்களா? யூனிட் 6ல இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அவரு இந்து நியூஸ் பேப்பர் வந்து 1878 ஆரம்பிப்பாரு. எதனால இந்து நியூஸ் பேப்பர் ஆரம்பிப்பாரு, அந்த டி முத்துசாமி கதை. ஸோ இது எல்லாமே நம்ம யூனிட் 6ல நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னும் ரிவிஷன் யூனிட் 6 பார்க்கல. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம யூனிட் 6 ரிவிஷன் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஐஎன்எம் முடிஞ்ச பிறகு. சரிங்களா? ஸோ அப்ப அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். டீட்டெயிலா நம்ம கிளாஸ்ல இண்டிவிஜுவல் கிளாஸ்ல பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்ப அந்த சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் வேலை செய்யறாரு. அடுத்து 1905ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அது இவர் அப்போஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பெனாரஸ் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? வாரணாசியில நடக்குது பெனாரஸ் காங்கிரஸ் மாநாடு. ஸோ அங்கதான் அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நிவேதிதா அப்படிங்கிறவங்க சந்திக்கிறாரு. யார் இந்த நிவேதிதா அப்படின்னா, இவங்க வந்து விவேகானந்தரோட ஒரு சீடர். சரிங்களா? ஸோ அவங்கள இவர் என்னன்னு அழைக்கிறாரு அப்படின்னா குருமணி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து 1906 வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைவரா இருக்காரு காங்கிரஸ் கமிட்டி மீட்டுக்கு. ஸோ எங்க நடக்குதுன்னா கல்கட்டா மீட்ல நடக்குது. அங்க வந்து அதுக்கப்புறம் அதே டைம் பீரியட்ல இவரு பால பாரத சபா அப்படின்ற ஒரு சபையிலையும் இவர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ அதுல ஆரம்பிக்கும் போது இவரும் கூட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து 1907. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா எடிட்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் இவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாதிரி பால பாரதம் அப்படின்ற ஒரு பத்திரிகை, இங்கிலீஷ் பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில தான் இவரு கார்ட்டூன் பிக்சர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாரு. ஸோ பாரதியார் ஃபர்ஸ்ட் டைம் கார்ட்டூன் பிக்சர்ஸ் வந்து எதுல யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில தான் யூஸ் பண்றாரு. ஸோ தமிழ்ல வந்து கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த விடுதலை போராட்டத்துக்காக படங்கள் கேலி சித்திரம்லாம் வரைஞ்சி அதன் மூலியமா கூட ஒரு போராட்டம் வந்து நடத்துவாரு. அடுத்து 1907ல சூரத் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இது சூரத்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். 1907 சூரத் பிளவு அப்படின்ற மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1907. ஸோ அப்ப அந்த என்னன்னா 1900க்கு அப்புறமே இந்த காங்கிரஸ்லயே ரெண்டா உடையறாங்க. மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டா உடையறாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்ட்டு. ஸோ அப்ப மிதவாதிகள்னா யாரு அப்படின்னா காந்தி, இவங்க ராஜாஜி, இவங்க எல்லாம் வந்து மிதவாதிகள். ஸோ அமைதியான வழியில போராட்டம் பண்ணி கேட்கறவங்க. பட் ஆனா தீவிரவாதிகள் அப்படின்றவங்க ஸோ இப்ப தமிழ்நாட்டுல நம்ம அப்படியுமா வாஞ்சிநாதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அப்ப இவங்க எல்லாம் வந்து இவரு பாரதியார்லாம் வந்து தீவிரவாதிகள்ல வருவாங்க. வஉசியுமே தீவிரவாதிகள்ல தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப திலகர், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் இவங்க எல்லாமே தீவிரவாதிகள்ல தான் வருவாங்க. ஸோ அப்படி
தீவிரவாதிகள்னா அவங்க கொடுக்கல, அவங்க அடிக்கிறான்னா நம்மளும் திரும்ப அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரவங்க. அப்ப காங்கிரஸ்ல இந்த மாதிரி ரெண்டு பேரா காங்கிரஸே ஒரு ரெண்டா உடையுது உள்ளுக்குள்ள. அப்படி உடையும் போது மாட்ரேஸ்க்கும் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்க்கும் ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்கு. அந்த சண்டையோட உச்சமா என்ன ஆகும்னா 1907 சூரத்ல ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு சண்டை நடக்கும். அப்படின்னா அந்த காங்கிரஸ் மீட்லயே நடக்கும். அப்படி நடக்க போகுது அப்படிங்கறது அங்க வந்து நிறைய பேருக்கு முன்கூட்டியே தெரியுது. அதனால வஉசி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய தீவிரவாத தொண்டர்கள் வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சண்டை நடக்க போது, அப்ப நமக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் வேணும்னு சொல்லி வஉசி கிட்ட சொல்றாங்க. அப்ப வஉசி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த டைம்ல நிறைய பேர் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த டைம் பீரியட்ல பாலகங்காதர திலகரை வந்து நிறைய பேர் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே நிறைய நிறைய தலைவர்களை தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த மாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி வழியில போராட்டம் பண்றவங்க அவங்க காங்கிரஸ் மீட்டுக்குள்ள மட்டும் அவங்க அமைதியை கடைபிடிக்காம அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மேல தாக்குதலை நடத்திருப்பாங்க. அப்ப முக்கியமான தலைவர்கள் மேல தாக்குதல் நடத்தும் போது, தாக்குதல்னா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது மெயினா அந்த தலைவர்கள், அதாவது இந்த தீவிரவாத தலைவர்கள் எல்லாம் யாரு காப்பாத்துனாங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல இருந்து வஉசி கூட்டிட்டு போன அந்த தமிழ்நாட்டு தொண்டர்கள் தான் காப்பாத்துனாங்களாம். ஏன், அதாவது இவர் நிறைய பேர் கூட்டிட்டு போனதுனால அவங்க எல்லாமே ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவர் சுத்தியும் அணை மாதிரி கட்டி அவர் அப்படியே அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க தூக்கி போட்ட இப்ப கையில திடீர்னு ஒரு பாக்ஸ் கிடைக்குன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அப்ப அந்த தூக்கி அடிக்கிற அந்த பாக்ஸ் எல்லாமே யார் மேல படுதுன்னா இவங்க மேலதான் படுது தவிர அந்த தலைவருக்கு ஒன்றும் ஆகல. சோ அந்த மாதிரி கூட்டிட்டு போறது வந்து யாரு பாக்குறா அப்படின்னா இந்த பாரதியார் பாக்குறாரு. அப்ப பாரதியார் பார்த்து அந்த டைம் பீரியட்ல 1907 தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்களுடைய அதாவது அவங்களுடைய காப்பாற்றும் குணத்தை பார்த்து பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகையும் சொல்லியிருப்பாரு. சோ இதையும் எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதியார் வந்து இந்த டைம் பீரியட்ல சொல்லியிருப்பாரு. அது எதுக்காகனா இந்த இன்சிடென்ட்காக சொல்லியிருப்பாரு. அடுத்து 1908 பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் வாண்டட் டு, அதாவது பிரிட்டிஷ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக, பாரதியார் அரெஸ்ட் பண்றதுக்காக ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடிடுவாரு. அப்ப பாண்டிச்சேரி வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? பாண்டிச்சேரி அப்படின்னாலே அப்ப பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருக்கும். பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஆகாது. சோ அதுதான் நம்ம கர்நாடிக் அந்த இதுல எல்லாம் படிச்சிருப்போம், நிறைய வார்ல எல்லாம் படிச்சிருப்போம். சரி, இப்ப பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போனது 1808. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அங்கேயே இருந்திருப்பாரு. 1918 வருஷம் அங்கேயே இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில இருந்துட்டு என்னென்ன பண்ணாரு அப்படின்ட்டு. சோ பாண்டிச்சேரியில இருக்கும் போது அவரோட அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகைய நடத்துறாரு. அதுக்கப்புறம் விஜயா அப்படிங்கிற இன்னொரு ஒரு பத்திரிகை, டெய்லி பத்திரிகையும் நடத்துறாரு. சோ இது எல்லாமே பேன் பண்ணப்படுச்சு. எப்பன்னா 1909 பேன் பண்ணப்படுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாலபாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் மந்த்லி நியூஸ் பேப்பர் நடத்துறாரு. அதுக்கப்புறம் சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரையும் நடத்துறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம், நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் அவர் பாண்டிச்சேரியிலே இருக்காரு. அதுக்கப்புறமா தான் திரும்ப இங்க வராரு. சரிங்களா? இங்க வந்தோடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஓகேவா? சோ 10 வருஷம் அவர் 1918 வரைக்கும் அங்கேயே இருக்காரு. சரி, இந்த டைம் பீரியட்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோ இவரு நடத்தின விவிஎஸ் ஐயர் நடத்தின பாரத மாதா அசோசியேஷன், சோ இது கூட நம்ம பார்த்திருப்போம், வாஞ்சிநாதன், சரிங்களா, எல்லாருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சோ அந்த துப்பாக்கி சூடு நடந்தது எல்லாமே தான் நீலகண்ட பிரம்மசாஸ்திரி, சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருப்போம் யூனிசிக்ஸ்ல. சரி, இப்போதைக்கு பாரதியாரை பத்தி பாக்குறதுனால இவரு இந்த பாரத மாதா அசோசியேஷன்லயே ஒரு அங்கம் வகிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட ஃபேமஸான ஒரு நூலெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம், இது எல்லாமே அவர் பாண்டிச்சேரியில இருக்கும் போது எழுதின நூல்கள். சரிங்களா? 1912 எழுதின நூல்கள். அடுத்து இவருடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாங், ஃபேமஸான சாங் வந்து வங்கமே வாழியவே அப்படிங்கிற ஒரு சாங். இது கூட டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது கூட டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், பாரதியோட சாங் எது அப்படின்ட்டு. சரி, அடுத்து 1918 வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காரா. 18 தான் இவர் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. வந்தோடனே புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. சரிங்களா? கடலூர்ல இருந்து இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 3 வாரத்துல ஒரு ரிலீஸ் ஆயிடுறாரு. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட், அப்புறம் சிபி ராமசாமி, ஸோ இவங்க எல்லாம் ஹோம் ரூல் மூமெண்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அவங்களுக்குடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்றாரு. அடுத்து காந்தியை ஃபர்ஸ்ட் டைமா இவரு 1919 தான் மீட் பண்றாரு. அப்ப காந்தி வந்து பாரதியாரை பார்த்து இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அதாவது உங்க தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? சோ அப்ப தமிழ்நாட்டு பொக்கிஷம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சோ தமிழ்நாட்டு பொக்கிஷம் அப்படின்னு இவரை பார்த்து யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, காந்தி வந்து பாரதியாரை பார்த்து தமிழ்நாட்டு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து ஸ்பெந்தி, அதாவது லாஸ்ட் அவருடைய கடைசி காலகட்டத்துல அவரு எங்க இருந்தாரு அப்படின்னா ட்ரிப்ளிகேன்ல தான் இருந்தாரு. அது இல்லாம லாவண்யா அப்படின்ற ஒரு யானை, சோ பார்த்தசாரதி டெம்பிள்ல அந்த யானை வந்து இவரு அந்த டைம்ல கோயிலுக்கு போகும்போது அந்த யானை வந்து இவரை தட்டி விட்டுரும்.
தட்டி விட்டோம்னா இவர் வந்து கீழே விழுந்துருவாரு. சோ எல்லாருமே என்ன சொன்னா யானை மிதிச்சு இறந்துட்டாரு பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிலாம் கிடையாது. அந்த டைம் பீரியட்ல இந்த பார்த்தசாரதியில இருந்த அந்த பார்த்தசாரதி கோயில்ல இருந்த அந்த லாவண்யா அப்படிங்கிற யானை வந்து இவரை தட்டி விட்டுரும். அதனால இவர் கீழே விழுந்தாரு. கீழே விழுந்தாலே இவருக்கு அடிபடும். அது காரணமா இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆகி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவரு அதுக்கப்புறமா இறந்துருவாரு. சரிங்களா? சோ அப்ப அவர் இறந்த டேட் வந்து செப்டம்பர் 11 1921 இறக்குறாரு. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாரதியார ரிலேட்டடான ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடந்திருக்கும்னா, ஸோ 1949 நமக்கு தெரியும் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் அந்த டைம் பீரியட்ல யார் இருந்திருப்பாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அவர் வந்து பாரதியாரோட சாங்ஸை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாரு. ஸோ நேஷனலைஸ்டு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேம் டைம் பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ பாரதி இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தை அமைச்சிருப்பாங்க. ஸோ 1993. ஸோ இப்போ கூட நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா யூடியூப்ல கூட நிறைய பேர் அதில் போய் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாரதி இல்லம் அப்படிங்கிறது. சரி, அடுத்து இவர் இதெல்லாம் கீழே நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே மேல பார்த்ததுதான் ஒரு ஷார்ட்டா இருக்கும். சரி, இப்ப நெக்ஸ்ட் தலைவர். சரி, இப்ப நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் தலைவர் வந்து விஓசி. சரிங்களா? சோ வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம், வஉசி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ இருக்கிற தலைவர்கள்லயே ரொம்ப கஷ்டப்பட்ட தலைவர்கள்ல ஒரு ஆளானவர் தான் இந்த விஓசி அப்படிங்கிறது. சோ விஓசியும் ரொம்ப முக்கியமானவர். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் சுப்பிரமணிய சிவா. சரியா? சிவான்னு சொல்லுவோம், சுப்பிரமணிய சிவா. ஸோ அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டவர். இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்களா? சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரோட பங்கும் பெரிய அளவுல இருக்கும். சரி, மெயினா இவரு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அப்படின்னா, ஸோ இவர் வந்து ரொம்ப செல்வந்தரா வாழ்ந்தவர். ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளையா பிறந்திருப்பாரு. இவர் சொத்து எல்லாத்தையுமே இவர் வக்கீலாவும் வந்து நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ வக்கீலா படிச்சு நல்லா படிச்சவரா இருக்காரு. ஸோ இருக்கிற சொத்தெல்லாம் வித்து இவர் சுதந்திரத்துக்காக போராட்டம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் ஆனா இவரோட கடைசி டைம் பீரியட் வந்து இவர் வறுமையாலேயே செத்துருப்பாரு. ஸோ காசே இல்லாம இவர் கடைசி காலத்துல செத்துருப்பாரு. யாருமே இவரை கண்டுக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்துல. சரியா? ஸோ அவரை பத்தி லைஃப் ஹிஸ்டரி வந்து நீங்க கூகுள்ல ஜஸ்ட் யூடியூப்ல கூட நீங்க போட்டீங்கன்னா வரும். அவரு அதாவது டிஎன்பிசி ரிலேட்டடா படிக்காதீங்க. ஸோ யூடியூப்ல ஜஸ்ட் இவரோட ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவருடைய புக்ஸுமே ஒன்று இருக்கும். அவரோட வாழ்க்கை வரலாறு புக்குமே இருக்கும். ஸோ அந்த புக்ஸ்லயுமே எல்லாமே இருக்கும். சரி, இப்ப அது சும்மா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடா மட்டும் பார்ப்போம். சரி, இப்ப இவர் செப்டம்பர் 5 பிறக்கிற டேட். ஸோ முக்கியமான டேட்ல செப்டம்பர் 5 ஆல்ரெடி. ஸோ செப்டம்பர் 5 1872 இவர் பிறக்கிறாரு. சரிங்களா? எங்க பிறக்கிறாருன்னா ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலியில. ஸோ இப்ப அது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து இது உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் வேண்டாம், அது குழப்பமா இருக்கும். சரி, இவர் வந்து எப்ப வந்து லாவை வந்து பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னா 1995 பிராக்டிஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா எக்ஸஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? ராமகிருஷ்ணா மிஷன்ல ராமகிருஷ்ணநாதர் அப்படிங்கிறவரை மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பெரிய முக்கியம்லாம் கிடையாது. சரி, அடுத்து இவரோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா அது இப்பதான் நம்ம வரும். ஸோ 1905. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்ப நடந்திருக்கும்? 1905 எப்ப நடந்திருக்கும்? அக்டோபர் 16 நடந்திருக்கும். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும். அப்ப அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு நாடு முழுக்க எதிர்ப்பு தான் கிளம்பியிருக்கும். ஸோ அதுல இவரும் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. அதன் விளைவா தான் என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஸ்வதேசி மூமெண்ட். சரிங்களா? ஸ்வதேசி மூமெண்ட்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்களா, அது வந்து எதன் விளைவா அப்படின்னா, சோ எதன் விளைவானா இதுதான், இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலின் விளைவா தான் இந்த சுதேசி அப்படிங்கிற ஒன்னே ஆரம்பிக்கிறாங்க. சுதேசி அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்ல பார்த்ததே தான். அந்நிய பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. சுதேசினா நம்ம தயாரிச்ச பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. சோ அப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் ஒரு துணி கடை வச்சிருக்கானா, சரி நம்ம துணி கடை ஆரம்பிப்போம். பிரிட்டிஷ்காரன் வேற எதுனா இப்ப ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கானா, சரி நம்மளும் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிப்போம். சின்னதா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிப்போம். அவன் ஸ்கூல் வச்சிருக்கானா, சரி நம்மளும் ஸ்கூல் ஆரம்பிப்போம். அப்ப அவனோட பொருட்கள் எதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளைவ ஆரம்பிச்சதுதான் இந்த சுதேசி மூமெண்ட். சோ அப்ப இந்த சுதேசி மூமெண்ட் எல்லாருமே அந்த லெவல்ல நடத்தினா, இவரு அதை ஒரு படி மேல கொண்டு போனாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரனோட மெயினே வந்து ட்ரேடு தான். ட்ரேட்ல தான் அவன் நிறைய சம்பாதிக்கிறான். அப்ப ட்ரேட் பண்றான்னா இங்க இருக்க துணிகள், அதாவது இங்க இருந்து கப்பல் போக்குவரத்துல அவனோட கப்பல் மட்டும் தான் இங்க ஓடுது. இப்ப இந்தியன்ஸ் வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. அந்த பொருளை கொண்டு போய் வெளியில போய் விற்கணும் அப்படின்னா கப்பல்ல போகணும். கப்பல்ல போறதுக்கு அவன் நிறைய இந்தியன்ஸ்க்குனா நிறைய காசு. இதே பிரிட்டிஷ் அந்த கப்பல்ல போனாங்கன்னா கம்மி காசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கப்பல் போக்குவரத்தை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி
அது என்ன பண்றாருன்னா ஒரு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இது கம்பெனினா ஒண்ணும் இல்ல, 2 கப்பல் வாங்கி அவருக்கு பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா வந்து விடுறாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட எப்ப ஆரம்பிக்கிறாருன்னா கரெக்டா அதுல இருந்து 1 வருஷம் கழிச்சு. ஸோ அக்டோபர் 16 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அதே அக்டோபர் 16 1906 இந்த கம்பெனி ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? ஸோ ஆரம்பத்துல ஒரு குத்தகைக்கு தான் ஒரு கப்பலை வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல பிரிட்டிஷ் தலையிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரே சொந்தமா வாங்கலான்ற ஒரு முயற்சி பண்ணி ஷாலின் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து இவர் வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 2 கப்பல் வாங்குறாரு. அப்ப 10 லட்ச ரூபான்றது பெரிய காசு. சரிங்களா? இவரால சிங்கிளாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஷேர்ஸா உடைக்கிறாரு. கிட்டத்தட்ட 40,000 ஷேர்ஸா உடைக்கிறாரு. உடைச்சி சேல் பண்றாரு. வாங்கிக்கோங்க, இத்தனை ஷேர் வந்து வாங்கிக்க, என்கிட்ட இருக்கு ஷேர்லாம் வந்து வாங்கிக்கோங்க, நீங்களும் இதுல ஒரு பார்ட்னர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி இவரு ஷேரா விற்கிறாரு. ஒரு ஷேரோட விலை 25 ரூபா. இதெல்லாம் கூட கேட்பாங்க. சரிங்களா? ஒரு ஷேரோட விலை 25 ரூபா. மொத்தம் 40,000 ஷேர்ஸ் தான் பிரிக்கிறாரு. அப்ப அவருக்கு 10 லட்சம் கலெக்ட் ஆகுது. இதுல அதிகமா ஷேர் வாங்கினது யாரு அப்படின்னா பாண்டித்துறை, இல்ல ஜுரைன்னு இருக்கு. சோ இங்கே கரெக்டா இருக்கும் பாருங்க. சோ பாண்டித்துறை இவரு தான் அதிகமான ஷேர்ஸ் வாங்குறாரு. அதே மாதிரி ஹாஜி ஃபகீர் முகமது அப்படிங்கிறவரும் அதிகமான ஷேர்ஸ் வந்து வாங்குறாரு. சோ மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். சரி, அந்த 2 கப்பலோட பேர் என்ன அப்படின்னா சோ இதுதான். சோ இது SS காலியோ, SS லாவோ அப்படிங்கறது அந்த கப்பலுடைய பேர். அதே மாதிரி இந்த 2 கப்பலை பத்தி பாரதியார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அதாவது தமிழ் தாய் பெற்றெடுத்த தவ புதல்வர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லியிருப்பார் பாரதியார். சோ அப்ப இந்த 2 கப்பலை பத்தி பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ் தாய் பெற்றெடுத்த தவ புதல்வர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றையும் சொல்லியிருப்பாரு. இந்த இந்த கப்பலுடைய ரூட் எங்க அப்படின்னா தூத்துக்குடியில இருந்து கொழும்பு வரைக்கும் 2 கப்பல் வாங்கி விட்டுருக்காரு. அப்ப இந்த கப்பல் வாங்கி விட்டோடனே பிரிட்டிஷ்காரனுக்கு கப்பல்ல இருந்து வர அந்த லாபம் வந்து கிடைக்கல. ஏன்னா எல்லா மக்களும் வந்து இவருக்கு வாங்கின கப்பலை தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா கப்பல்ல இருக்கிற அந்த ரேட் எல்லாம் குறைக்கிறாங்க. சரி, ஏன்னா அந்த ரேட் எல்லாம் குறைக்கிறோம், அவங்கள விட நாங்க கம்மி ரேட்டுக்கு தரோம் அப்படின்றாங்க. அப்பயும் யாருமே போடல. அப்ப 2வது என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எங்க கப்பல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா நிறைய பொருட்கள் தருவோம் அப்படின்றாங்க. அது ஒரு கிஃப்ட் மாதிரி தரோம் அப்படிங்கிறாங்க. அப்பயும் மக்கள் யாரும் போல. அதுக்கப்புறம் வந்து நீங்க கப்பல்ல வந்தா நீங்க காசே கட்ட வேணாம், அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாவே நீங்க வந்து பயணிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல அப்படி ஃப்ரீயா பயணிச்சு வச்சுட்டு அப்புறமா காசு கொடுங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனா அப்பயும் வந்து மக்கள் வந்து அவங்க போல. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த VOC தான். சோ அப்ப VOC என்ன பண்றாருன்னா அந்த காலகட்டத்துல நிறைய பேர் ஊரா போய் இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கப்பல்ல வந்து ஃப்ரீனே சொல்றாங்க, பட் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்பதான் சுதேசி மூமெண்ட் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால மக்களும் இவர் சைடு தான் இருக்காங்க, VOC சைடு தான் இருக்காங்க. சோ அவங்க ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணி யாருமே போல. சரிங்களா? கிட்டத்தட்ட சூரியவம்சம் போற மாதிரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட், பஸ் டெவலப் பண்றதுக்கு கிஃப்ட், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் பிரிட்டிஷும் பண்றாங்க. பட் ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ நெக்ஸ்ட் 1906 சுதேசி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. யாரு கூடனா நான் முதல்ல சொன்னல சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? சரி, அடுத்து 1907 அந்த சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கும் இவர் இங்க எந்த ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க நான் சொல்லிட்டேன். அடுத்து 1908 இவர் வந்து தூத்துக்குடி கோரல் மேக் ஸ்ட்ரைக், இது ரொம்ப முக்கியம். ஸோ கோரல் மேக் ஸ்ட்ரைக் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1908 இவரும் சுப்பிரமணிய சிவாவும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல அது என்னன்னா கோரல் மில் அப்படிங்கிற ஒரு அந்த மில் தொழிற்சாலையில மக்கள் அந்த இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியன்ஸா வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான டைமிங் வேலை, அதே மாதிரி சேலரி ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஸ்ட்ரைக்ல வந்து இவங்க கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரைக்லயும் வெற்றிகரமா முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அபவ் 30% கிட்ட 30% கிட்ட இவங்களுக்கு சேலரி ஹைக் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் வந்து எதெல்லாம் இதுல இவர் மாட்டுவான் அப்படின்னு மாட்டும் போது இவரை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம்ல சுத்திக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா என்ன நடக்குதுன்னா மார்ச் 9 வந்து நாங்க சுதேசி டேவா செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா அந்த டைம் பீரியட்ல இந்த நம்ம மிதவாத தலைவர்ல ஒருத்தரான பிபின் சந்திரபால் வந்து மார்ச் 9 ரிலீஸ் ஆயிருப்பாரு, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருப்பாரு. ஸோ அவர் ரிலீஸ் ஆகுற அந்த டேவை வந்து நாங்க கொண்டாடுறோம் அப்படின்ட்டு சுதேசி டேன்னு சொல்லி நாங்க கொண்டாட போறோம்னு சொல்லி பிரிட்டிஷ் கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அதுக்குன்னு விட்டுறாம என்ன பண்ணுவாங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, சுதேசி டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே வந்து இதை ஒரு காரணமா வச்சு இவரை வந்து எப்ப அரெஸ்ட் பண்றாங்க, இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. எப்ப அரெஸ்ட் பண்றாங்கன்னா மார்ச் 12 1908 வந்து அரெஸ்ட் பண்றாங்க சுதேசி டே செலிப்ரேஷனுக்காக. ஓகேங்களா? சோ அப்ப அரெஸ்ட் பண்ணும் போது இவங்க அதாவது அந்த வக்கீல், அதாவது இவங்களுக்கு ஜட்ஜு
தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜி பேர் என்ன அப்படின்னா பிங் ஹே அப்படிங்கறது தான் இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் பேரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வஉசிக்கு 40 வருஷ கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை. இப்ப வந்து இரட்டை ஒரு ஆயுள் தண்டனைனா 14 வருஷம். சோ அப்ப வந்து ஒரு ஆயுள் தண்டனைனா 20 வருஷம். அப்ப இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துறாரு. ஒரு போராட்டம் பண்ணதுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையா அப்படின்னு சொல்லி அந்த டைம் பீரியட்ல நிறைய போராட்டங்கள் திரும்ப வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க இதை வந்து குறைச்சிக்கல. ஓகேங்களா. சோ ஆனாலும் என்னன்னா பிரிட்டிஷ்காரங்களே நிறைய பேர் வந்து இதுக்கு இந்த தீர்ப்புக்கு வந்து அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு போராட்டம் பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தான் தப்பு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் மற்ற ஜட்ஜஸே வந்து அதுக்கு இதுவாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த டைம் பீரியட்ல அவருக்கு 40 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 வருஷமா குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அது அவர் 4 வருஷத்துல அவர் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவர் வந்து 1912 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த காலகட்டத்துல அந்த ஜெயில இருந்தப்ப அவரை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. சோ அப்பதான் அவருக்கு ஒரு நேம் கூட வந்திருக்கும்ல, செக்கில் செம்மல் அப்படின்ட்டு. சோ செக்கில மாடு கட்டி இழுக்கிறதுக்கு பதிலா சோ இவரை கட்டி இவர் வந்து அந்த செக்கை ஓட்ட சொல்லியிருப்பாங்க. சோ அதனாலதான் இவர் பேர் வந்து செக்கில் செம்மல் அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி இவரோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. சோ லைசன்ஸ் வந்து அதாவது இந்த வக்கீலா வாதாடுறாரு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்ப இவர் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அவர் சொத்தெல்லாம் வித்து கப்பல் வாங்கி எல்லாத்தையும் பண்ணி இவர் உள்ள போறாரு. பட் ஆனா ரிலீஸ் ஆகும்போது இவரை போய் பார்க்க போனது, இவரை போய் வரவேற்க போனது வந்து கிட்டத்தட்ட மொத்தமே 5 பேர் தான் போயிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் அவர் மறந்துட்டாங்க. அந்த 4 வருஷத்துல இவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்துட்டு வெறும் 5 பேர் தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வராங்க, வீட்டுல இருக்காரு, ஒய்ஃபோட இருக்காங்க. சோ அப்ப ஃபேமிலி வந்து இருக்கிற வீடு எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த கப்பலையும் பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இவர் கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் வித்து அவர் போட்டுட்டாரு. இப்ப அவர் கையில வந்து எதுவுமே இல்லை. அப்ப வக்கீல் வேலையாவது பாக்கலான்னு பார்த்தா வக்கீல் வேலையும் பார்க்கக்கூடாது, வாதாடக்கூடாதுன்னு சொல்லி லைசன்ஸையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப வேற வழியே இல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கெரோசின் விற்கிறாரு. கெரோசின் ஸ்டோர்னு இருக்கு டீசென்டா, பட் அப்படி கிடையாது. அவரு தள்ளு வண்டியில ஒரு ரிச்சால ஒரு கெரோசின் வச்சுக்கிட்டு வீடு வீடா போய் வித்துக்கிட்டு இருக்காரு. சோ இதுதான் வந்து அதாவது லாஸ்ட் டைம்ல அவர் இப்படிதான் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து போய் காந்தியை மீட் பண்றாரு 1915. பட் இருந்தாலும் பெரிய அளவு அதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு வந்து அவருக்கு கிடைக்கல. சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்ப இந்த இதுல ஜாயின் பண்றாரு. காங்கிரஸ்ல 1920 ஜாயின் பண்றாரு. திரும்ப காங்கிரஸ் விட்டு 1927 ரிசைனும் பண்றாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்துல ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு நவம்பர் 18, 1936 வறுமையினாலேயே இறந்திருப்பாரு. சரிங்களா. ஸோ சாப்பாடுக்கே கஷ்டமா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் ஒரு பணக்காரா இருந்திருப்பாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சுதந்திரத்துக்காக போராடினால செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரு ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு ஃபேமிலியா ஆகி ஃபைனலா அவரு இறந்திருப்பாரு. சரிங்களா. ஸோ இதுதான் இவரை பத்தினது. இதுல முக்கியமானது அப்படின்னா சோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ கப்பல் ஓட்டிய தமிழன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, கப்பல் ஓட்டிய தமிழன்னாலே இவருதான் கப்பல் வாங்கி விட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்த கப்பல் ஓட்டிய தமிழன் சொல்லி ஒரு புக்கே வந்து மாப்போ சிவஞானம் எழுதியிருப்பார். ஸோ மாப்போசி இவரை பத்தி நீங்க தமிழ் படிக்கிறவங்களா இருந்தா, இப்ப குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாம் படிக்கிறவங்களா இருந்தா தமிழ் புக் படிக்கும் போது இவரை பத்தி ஒரு லெசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ மாப்போசி பத்தி ஸோ அதுல படிச்சிருப்பீங்க. சரி, அடுத்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவர் கப்பலோட்டிய தமிழனே அழைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் விவேகபானு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில எடிட்டரா அந்த வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் இவரை தான் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ தென்னாட்டு திலகர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னு கேட்டா இவர் தான். அது மட்டும் இல்லாம இவருக்கு தென்னாட்டு திலகர்னால இவரு தான், அதே மாதிரி தமிழ்நாட்டு திலகர்னு சொன்னாலும் இவர் தான். ரெண்டும் ஒண்ணுதான். தென்னாடு இல்ல தமிழ்நாட்டு திலகர் அப்படின்னு சொன்னாலும் இவர் தான். சரிங்களா. தமிழ்நாட்டு திலகர்னாலும் இவர் தான். அடுத்து சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து பாரதியார் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தாரு. சரி, லாஸ்டா இவரோட புக்ஸ் இதுல ரொம்ப முக்கியம். இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. மெய்யறம், பாடல் திரட்டு, அதுக்கப்புறம் மெய்யறிவு, இந்த 3மே ஒரு எழுதின புக்கு. சரிங்களா. சரி, இப்ப 4 பேர் பார்த்தா இப்ப நெக்ஸ்ட் 5வதா நம்ம பெரியாரை பத்தி பார்க்கலாம். சரிங்களா. பெரியார் பத்தி நம்ம யூனிட் 6 நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. ஏன்னா பெரியார் அண்ணா அப்படின்னு 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால யூனிட் 6 நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். ஸோ இங்க இவரு ஐஎன்எம் ரிலேட்டடா இருக்க முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 1979 பிறக்கிறாரு. சரிங்களா. செப்டம்பர் 17. ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். நான் டிஎம்கே இதுல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்ல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1879. அடுத்து இவர் வந்து அதே மாதிரி இவரும் ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் 1998 நாகம்மையார் அவங்களோட திருமணம் வந்து நடக்குது. சரிங்களா. தி ஏஜ் ஆஃப் 19 வந்து நாகம்மையார் கூட இவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் 1904 காசிக்கு போறாரு. ஸோ காசியை விசிட் பண்ணும்போது அங்க நிறைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்துதான் ஒரு மூட நம்பிக்கைக்கு அகேன்ஸ்டாவே மாறுறாரு. அது காசி இன்சிடென்ட் ஒரு மெயினான இன்சிடென்ட்.
அதுக்கப்புறம் 1917-18 எல்லாம் இவர் என்னவா இருக்காருன்னா ஈரோடு நகரசபை சேர்மனா இருக்காரு, எல்லா முனிசிபாலிட்டி சேர்மனா இருக்காரு. இதே டைம் பீரியட்ல தான் ராஜாஜி வந்து சேலத்துக்கு சேர்மனா இருந்திருப்பாரு, சேலம் நகரசபை சேர்மனா ராஜாஜி இருந்திருப்பாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் எல்லாம் ஒண்ணு அட்டன், அதாவது இந்த சேர்மன்ஸ்ல மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ராஜாஜி கூட நல்ல ஒரு பழக்கம் ஏற்படுது. அதன் விளைவா ராஜாஜி தான் இவர் வந்து காங்கிரஸ்குள்ள இவரை எடுத்துட்டு வந்திருப்பாரு, பெரியார. சரி, இப்ப நகரசபை சேர்மனா இருக்காரு. அடுத்து சென்னை மாகாண அசோசியேஷன், சென்னை மாகாண சங்கம் அப்படின்னு சொல்லி 1908-18 ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது ஏன் இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கலாம் நம்ம யூனிசிக்ஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா இவங்க ஸ்டார்ட் பண்ற சங்கம் வந்து இது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியே கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சங்கம் பெரிய அளவுல இல்லாம அப்படியே விட்டுருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் ராஜாஜியும் வரதராஜு நாயுடுவும் தான் பெரியாரை கொண்டு வந்து எங்க சேர்க்கிறாங்கன்னா காங்கிரஸ்ல முழுசா சேர்க்கிறாங்க. ஆனா 1918 பெரியார் வந்து காங்கிரஸ்ல செயல்பட்டு தான் இருந்திருப்பாரு. பட் ஆனா ஃபுல்லா ஜாயின் பண்ணது வந்து 1919 தான் ஃபுல்லா காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் காங்கிரஸ்ல அவர் இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ செகண்ட் இங்க பாருங்க, காங்கிரஸ்ல அவர் இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு. சரி, 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல காந்தி சொன்ன, அதாவது பார்த்தாச்சுல சவுதி தவிர இன்சிடென்ட்ல கூட கேன்சல் பண்ணிருப்பாரு. ஸோ அதுல கலந்துட்டாரு. இதெல்லாம் ஒன்றும் பெருசா நீங்க படிக்க தேவையில்ல. அவர் 19 அவர் ஜாயின் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி தானே இருந்திருப்பாரு. சரி, அதுக்கு 1921 காந்தி வந்து இவங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்றாரு, பெரியார் வீட்டுல வந்து ஸ்டே பண்றாரு. அதுக்கப்புறம் 1921 கல்லுக்கடை மறியல் போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அந்த போராட்டத்தின் விளைவா அது ஏன் நடந்துச்சுன்னா நம்ம பார்த்திருக்கோம் பெரியார் கிளாஸ்ல. சரி, இப்ப 1921 அந்த கல்லுக்கடை போராட்டத்தின் சார்பா இவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 தென்னை மரத்தை அவர் வீட்டுல அந்த வீட்டு தோப்புல இருந்த தென்னை மரத்தை வந்து அவர் வெட்டுறாரு. அடுத்து 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்டா ஆக்குறாங்க இவரை, பெரியார. 1922 பிரசிடென்ட் பாத்துக்கோங்க. 1918 தான் அவர் வந்து முனிசிபாலிட்டி சேர்மனா இருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல 19 சேர்றாரு. 22 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்டாவே ஆக்குறாங்க. ஸோ அந்த அளவு ஒரு வளர்ந்துடுறாரு. அடுத்து 1924 வைக்கம் போராட்டம், வைக்கம் வீரர்னு கூட அவர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வைக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்ல, வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகாதேவன் டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் வந்திருக்கும். ஸோ இங்க பாருங்க, மகாதேவன் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிள்ல யாருமே அந்த டெம்பிள் இருக்கிற தெருவிலேயே வந்து லோவர் கேஸ்ட் பீப்புள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு அகைன்ஸ்டா வந்து நடந்த போராட்டம் தான் அந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்ப அந்த வைக்கம் போராட்டம் வந்து கேலப்பன், ஜார்ஜ் ஜோசப் எல்லாம் ஸ்டார்டிங்ல நடத்திட்டு இருக்காங்க. பட் அந்த போராட்டம் வந்து பெரிய அளவுல போல. அப்ப வெளியில இருந்து ஒரு பெரிய தலைவர் யாரையாவது ஒருத்தர் நம்ம கூட்டிட்டு வந்து இந்த போராட்டத்துல பங்கு பெற வச்சோம்னா ஸோ அது மூலியமா அதுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியார் கிட்ட போய் கேட்கறாங்க. பெரியாரும் வர்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அப்ப வைக்கம் போராட்டத்தை ஆரம்பிச்சவர் பெரியாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. வைக்கம் போராட்டம் ஆரம்பிச்சு ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கும். அந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஒரு பெரிய தலைவரை வந்து கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து பெரியாரை வந்து உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இது 1924 பெரியார் வந்து வராரு. வந்தது மட்டும் இல்லாம அதுல ஜெயிக்கவும் செய்யறாங்க அந்த போராட்டத்துல. அதனால இவருக்கு பேர் வந்து வைக்கம் வீரர். சரிங்களா? வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு ஒரு பேரும் உண்டு, வைக்கம் வீரர் அப்படின்ட்டு. சரி, அடுத்து 1924 இதுதான் வந்து காங்கிரஸ்ல இருந்து அவர் வெளியில வந்ததுக்கான காரணம். 1925 காங்கிரஸ் விட்டு வெளியில வராரு. பட் ஆனா 24 என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு ரிசர்வேஷனை பத்தி பெரியார் பேசிக்கிட்டே இருக்காரு. பெரியார்னாலே நம்ம ரிசர்வேஷன் பத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? சரி, அத பெரியார் வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றவரு. பட் ஆனா காங்கிரஸ் வந்து நம்ம மேலோட்டமா படிக்கும் போது நம்ம காங்கிரஸ் வந்து விடுதலை போராட்டத்துக்கு மெயினான ஒரு பங்கு வகிச்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். பட் ஆனா காங்கிரஸ் வந்து அப்படி அதெல்லாம் நடந்துக்கிட்டாலும் காங்கிரஸ் வந்து என்னன்னா ஒரு எப்படின்னா முற்போக்கா அவங்க சிந்திக்கல. அவங்க வந்து இன்னமும் பெண் அடிமைத்தனத்தெல்லாம் அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தேவதாசி ஒழிப்பு மசோதாவே 1930 கொண்டு வந்திருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி. அதை வந்து அவங்க எப்ப பாஸ் பண்ணிருப்பாங்கன்னா 1947 தான் பாஸே பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப கிட்டத்தட்ட அவங்க நிறைய டைம் கொண்டு வரும் போதெல்லாம் அந்த மசோதா வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா தேவதாசின்ற ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க காங்கிரஸ்ல. அதுல மெயினா சொன்னதெல்லாம் வந்து சத்தியமூர்த்தி. ஸோ நம்ம படிச்சிருப்போம், சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய போராட்டத்துக்குலாம் ஒரு தலைமை தாங்கியிருப்பாரு. யூனிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அப்ப அந்த சத்தியமூர்த்தி எல்லாம் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அப்ப முத்துலட்சுமி ரெட்டி எல்லாம் சரமாரியா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ப என்னன்னா அந்த டைம் பீரியட்ல காங்கிரஸ் வந்து விமென்ஸ்க்கும் பெருசா அவங்க ஒன்றும் பண்ணல. அது மட்டும் இல்லாம அப்பர் கேஸ்ட் பீப்புள்ஸ் மட்டும் தான் அவங்க பாத்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பிராமின்ஸ். ஸோ காங்கிரஸ்
நான் காங்கிரஸ் தப்பான்னு நான் சொல்லல, பட் ஆனா காங்கிரஸ்ல இப்படியும் நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1924 அதாவது அதுக்கு முன்னாடில இருந்தே பெரியார் வந்து இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடா அவர் கேட்கிறாரு. அப்ப பெரியார் ரிசர்வேஷன் ரிலேட்டடா கேட்கும் போது அவருக்கு வந்து அவர் பேச்சு அங்க எடுபடல. அப்ப பெரியாருக்கு லைட்டா காங்கிரஸ் மேலேயே வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம கொஞ்சம் இருக்காரு. அதே மாதிரி 1924 பெரியார் வந்து ஒரு விசிட்காக போறாரு. எங்கன்னா சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஒரு குருகுலம், சரிங்களா, ஒரு ஸ்கூல். குருகுலம் அப்படின்னா ஸ்கூல். சோ அந்த சேரன் மகாதேவி குருகுலத்துக்கு போறாரு. அந்த குருகுலம் வந்து விவி ஐயர் நடத்துறாரு, சரிங்களா, சுப்பிரமணிய ஐயர் நடத்துறாரு. சோ அவர் நடத்துற அந்த ஸ்கூல் வந்து அதாவது இது யாரோட ஃபண்ட் மூலியமா நடக்குதுன்னா காங்கிரஸோட ஃபண்ட் மூலியமா நடக்குது, சரிங்களா. காங்கிரஸோட ஃபண்ட் மூலியமா நடக்கிற ஸ்கூலுக்கு பெரியார் வந்து விசிட் போறாரு காங்கிரஸ் சார்பா. அப்படி போகும்போது ஒரு கரெக்டா லஞ்ச் டைம்ல போறாரு. லஞ்ச் டைம்ல போகும்போது அங்க இருபந்தி முறை இருக்கு, சரிங்களா. பந்தி முறை வந்து இரண்டா இருக்கு. அது அப்பர் கேஸ்ட் பீப்புள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க, லோவர் கேஸ்ட் பீப்புள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப இதை வந்து பெரியார் வந்து பாக்குறாரு. பார்த்து ஒரே ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றோம். பட் ஆனா நம்ம இருக்கிற காங்கிரஸ் நடத்துற ஸ்கூல்லயே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வருது. அதுக்கப்புறம் டிசம்பர் 1925 காங்கிரஸ் மீட் நடக்குது. எங்கன்னா காஞ்சிபுரத்துல நடக்குது. எப்பவுமே டிசம்பர் மாசம் அவங்க மீட் போடுவாங்க. அப்ப காஞ்சிபுரத்துல நடக்கும்போது திருவிக்கா தான் அதுக்கு ஹெட்டா இருக்காரு, சரிங்களா. டைம்ல பெரியாருக்கு திருவிக்கா ஹெட்டா இருக்காரு, பிரசிடென்டா இருக்காரு. அப்படி இருக்கும் போது இவர் வந்து திரும்ப ரிசர்வேஷனை கொண்டு போறாரு. பெரியார் வந்து இந்த ரிசர்வேஷனை இதை ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் அந்த மீட்ல வந்து கொடுத்து இதுக்கு அப்ரூவல் கேட்கிறாரு. அப்ப வந்து அந்த மீட்ல வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதை கொண்டு வர விட மாட்டாங்க. உடனே பெரியார் அந்த மீட் முடிச்ச உடனே என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் எடுத்துட்டு வெளியில வராரு. டிசம்பர் மாசமே காங்கிரஸ் எடுத்துட்டு வெளியில வந்து உடனடியாக அவர் ஆரம்பிச்ச அமைப்பு தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, சரிங்களா. இங்க இருக்கும். அடுத்து அவர் உடனடியாக ஆரம்பிச்சதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு 1925. உடனே அந்த அந்த அமைப்பின் சார்பா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு. அதுதான் வந்து குடியரசு அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். அப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட நியூஸ் பேப்பர் எதுன்னு கேட்டா குடியரசு, சரிங்களா, மறந்துடக்கூடாது, சரிங்களா. இங்க தமிழ் சோ அங்க நான் இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்கேன், சரிங்களா. சோ அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கப்புறம் அவருடைய நியூஸ் பேப்பர்ஸ் லைனா பார்க்கலாம். ஸோ 1925 குடியரசு, 1928 ரிவோல்ட். இது வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், பெரியாரோட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அடுத்து புரட்சி அப்படிங்கிறது 1933. அப்புறம் பகுத்தறிவு 1937. இதுலதான் வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ பெரியாரோட எழுத்து சீர்திருத்தமே வந்து நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா. ஸோ இப்ப நம்ம இப்படி போறோம்ல, இந்த நம்ம இப்படி போறோம்ல, ஸோ இதெல்லாம் பெரியார் வந்து அந்த டைம் பீரியட்ல ஒரு சீர்திருத்தம் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரும் பெரியாருக்கு தான், சரிங்களா. ஸோ இப்ப குடியரசு 1925 மேட்ச்ல நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின்ஸ். மேட்ச்ல தான் இதை நிறைய கேட்பாங்க. எந்த பத்திரிகை எந்த வருஷம் அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ எதுக்கு முன்னாடின்றத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குடியரசு 1925, அடுத்து ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, அதுக்கப்புறம் பகுத்தறிவு 34, அதுக்கப்புறம் விடுதலை, சரிங்களா. விடுதலை வந்து 35. சரி, நெக்ஸ்ட் 1936 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அம்பேத்கர் வந்து 1936 என்ன புக் எழுதியிருப்பாரு, அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரா. சோ இதை வந்து பெரியார் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு, சரிங்களா. அடுத்த அதே மாதிரி அந்த டைம் பீரியட்ல சில ஆக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ குடும்ப கட்டுப்பாடு ஆக்ட், அதே மாதிரி பெரியார் வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கும் பெரிய அளவுல குரல் கொடுத்திருப்பாரு, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு. அடுத்து 1900 இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ அவரு எங்க வெளிநாட்டு பயணம் பண்ணியிருப்பாரு இந்த டைம் பீரியட்ல தான், ரஷ்யா எல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. சரி, அடுத்து 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம், சரிங்களா. 1937 எல்லா இடத்துலயுமே இந்தி வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க, எல்லா ஸ்கூல்ஸ்லயும். சோ மெயின் காரணம் ராஜாஜி தான் மெயினான காரணம். ஏன்னா ராஜாஜி தான் ஆரம்பத்துல பெரியாரை கூட்டிட்டு வந்துடுவாரு. கடைசியில ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் அப்படியே ரெண்டு பேருமே ஒரு நேர்மாறு எதிரியாவே மாறி இருப்பாங்க. சோ 37 ராஜாஜி வந்து கம்பல்சரி ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப ராஜாஜி சிஎம் ஆயிடுறாரு, தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிடுறாரு. பட் ஆனா அப்ப வந்து பெரியார் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்கும், சரிங்களா. சோ இல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா சோ 1937, 38 அந்த வாக்குல தான் அது நடந்திருக்கும், சரிங்களா. 38 ஆப்ஷன் வந்து கரெக்டா தான் இருக்கு. சரி, அடுத்து 38, 48, 58 இதுலதான் மெயினா நடந்திருக்கும். பட் மெயினா நடந்தது 1938லயும் 1965 தான் மெயினா அதிகமான ஒரு லெவல்ல போராட்டம் நடந்திருக்கும். சரி, இப்ப பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி எங்க போயிருப்பாரு அப்படின்னா சிறைக்கு போயிருப்பாரு. எந்த சிறை அப்படின்னா பெல்லாரி சிறை, சரிங்களா. இதுல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. பெல்லாரி சிறை. பெல்லாரி சிறைக்கு போயிருப்பாரு. சரி, அடுத்து 1938 பெரியார் அதாவது ஒரு மீட் நடக்குது. சோ அங்கதான் பெரியார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, சரிங்களா. ஒரு ஆல் இந்தியா, அதாவது சென்னை விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து
டாக்டர் தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க பெரியாருக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது அது வரைக்கும் பெரியார்னா அவரை கூப்பிட்டது இல்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பெரியார்னா பெரியார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈவே அதான் ஈவே பெரியார் வந்து நம்ம ஒருத்தர் பெரியார்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து பெரிய அளவுல பாப்புலரா ஆயிருக்காரு. பட் ஆனா இவங்க வந்து அந்த பேரை வந்து பெரியார்னா இனிமேட்டு இவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலாவே கொடுத்திருப்பாங்க. அந்த மீட்ல வந்து இவருக்கு மட்டும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஏலி சைத்தன்றன்னு சொல்லி தியாகராஜ பாகவதருக்கும் சொல்லியிருப்பாங்க ஒரு டைட்டில். சரிங்களா? சரி, இப்ப 1938 டாக்டர் தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க. சோ அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் தலைமை. யாருன்னா மறைமலை அடிகளோட பொண்ணு. சரி, அடுத்து 1938 தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற ஸ்லோகம் வந்து பெரியார் வந்து சொல்றாரு. அடுத்து அவ்வளவுதான். சரிங்களா? 1938க்கு அப்புறமே இவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பக்கம் மாறி இருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டில பார்த்தாச்சு. பெரியார் ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு போனாருன்னா, சரி, இப்ப 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டில இருக்காரு. அப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டில இருக்கும் போது பெரியார் வந்து அந்த டைம்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து டவுன் நோக்கி போயிருக்கும். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்றது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, இந்த மாதிரி நான் பிராமின்ஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு. கடைசியில அதுல பிராமின்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க பிராமின்ஸ்க்கு ஃபேவராகவே இருக்கிற மாதிரி சொன்னோன்னே இருக்கிற மாதிரி நடத்துப்பாங்க. சோ அதனால மக்கள் கிட்ட அவங்க ஆதரவு வந்து குறைஞ்சிருக்கும். அப்பதான் பெரியார உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. 1938, 39 எல்லாம் பெரியார உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்ப உள்ள கொண்டு வரும்போது அவரு அந்த பெல்லாரி சிறையில இருந்துகிட்டே தான், அவர் சிறையில இருக்கும் போதே ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ள ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவங்க பார்ட்டி, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பேசி ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க. சோ அப்படி அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். யூனிட் 6ல பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் யூனிட் 6 ரிவிஷன்லயே நம்ம வேணா பாத்துக்கலாம். சரியா? சோ அப்ப பெரியார் வந்து அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இருக்கும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி திரும்பியும் வளர்ச்சிக்கே போல, டவுன் நோக்கியே போகுது. அப்ப பெரியார் கிட்ட கேட்கும் போது பெரியார் என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இந்த நேம் வந்து மக்கள் மனசுல தப்பான ஒரு அமைப்பா ஒரு பதிஞ்சிருச்சு. அப்ப அந்த நேமை வந்து நம்ம மாத்தினாதான் நம்ம அமைப்பை வந்து கொஞ்சம் மேல கொண்டு வர முடியும்னு சொல்லி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்ற அமைப்பை பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அதை கேட்டுக்கிட்டு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த பேரை வந்து என்னவா மாத்தலாம்னு சொல்றப்ப அண்ணா தான் என்ன பண்றாருன்னா இந்த பேரை வந்து சஜஸ்ட் பண்றாரு. அப்ப அண்ணாவும் 1935க்கு அப்புறமா அண்ணாவும் காங்கிரஸ், அதாவது பெரியார் கூடயே இருக்காரு. சரிங்களா? இதுவும் நம்ம யூனிட் 6ல பாத்திருப்போம். சோ அப்ப பெரியார் கூட இருக்கும்போது பெரியார் கிட்ட இந்த மாதிரி நம்ம பேரை மாத்தணும்னு சொல்றீங்க, அப்ப இந்த பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா தான் அந்த பேரை சஜஸ்ட் பண்றாரு. அந்த பேரு தான் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வைக்கிறாங்க. சரிங்களா? இப்ப பேர் மாற்றம் பண்ணியாச்சு. பேர் மாற்றம் பண்ணோன்னு என்ன ஆகுது, அடுத்ததா என்ன ஆகுது மெயினான இன்சிடென்ட் அப்படின்னா, பெரியார் வந்து மணியம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு. சோ இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். சோ இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். சோ மணியம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு. சோ மணியம்மைக்கு அப்ப வந்து வயசு வந்து 32 வயசு. சோ பெரியாருக்கு அப்ப வந்து ஏஜ் வந்து 70 தாண்டிடுச்சு. சரிங்களா? சோ அந்த டைம் பீரியட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும். சோ இவரு மணியம்மைய திருமணம் பண்ணதுக்கு ஒரு காரணம் வந்து பெரியார் சைட்ல இருந்து சொல்லுவாங்க. பட் அப்ப வந்து அதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. யாருன்னா அண்ணாவும் ஒத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி இருப்பாங்க. யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? சோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சோ இவங்க எல்லாம் பெரியார் கிட்ட டைரக்டாவே ஃபைட் பண்ணிருப்பாங்க. அப்படி நீங்க ஒரு சொத்து விஷயத்துக்காக கல்யாணம் பண்ற மாதிரி சொன்னா நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாமே, எனக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு வயதானவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், எதுக்கு போய் ஒரு 32 வயசு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நான் நம்ம யூடியூப்ல அவங்க வாழ்க்கை வரலாறு சும்மா கேட்கும் போது சொன்னது. சரி, இப்ப நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். நம்ம டைரக்டா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த டைம் பீரியட்ல ஒரு கல்யாணம் நடக்குது. பெரியாருக்கு மணியம்மை கூட கல்யாணம் நடக்குது. ஸோ அப்படி நடந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அண்ணாக்கு வந்து பிடிக்கல. அண்ணா வந்து வெளியேறாரு. அது அவரோட சேர்த்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோ வெளியேறாங்க. வெளியேறி அண்ணா வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த திராவிடர் கழகம் அப்படின்றத என்னவா மாத்துறாரு அப்படின்னா, அண்ணா வெளியில வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சோ அதுதான் இப்ப இருக்கிற டிஎம்கே. சரிங்களா? சோ அப்ப டிஎம்கே எப்போ உதயமாகுது அப்படின்னா 1949ல உதயமாகுது. சரிங்களா? சோ அண்ணா ஆரம்பிக்கிறாரு. அப்ப அண்ணா ஆரம்பிக்கணும் எந்த டேட்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா வந்து கரெக்டா செப்டம்பர் 17 ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? செப்டம்பர் 17 ஆரம்பிக்கிறார். ஏன் செப்டம்பர் 17? செப்டம்பர் 17 தான் பெரியாரோட பர்த்டே. அப்ப அண்ணா வந்து பெரியாரோட அவரு கல்யாணம், அதாவது வெளியில வந்தாலும் பெரியார் மேல ஒரு மதிப்பு வச்சிருக்காரு. சோ அதனால செப்டம்பர் 17 பெரியாரோட பர்த்டேல கரெக்டா வந்து அண்ணா வந்து ஆரம்பிக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் பெரியாரோட லாஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது லாஸ்ட் மீட்டிங்ல அவர் பேசுனது வந்து டி நகர் மீட்டிங்ல பேசியிருப்பாரு. அந்த மீட்டிங் பேசிட்டு அவர் வெளியில வரும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அதுக்கப்புறமாவே அவர் இறந்திருப்பாரு. ஸோ இறந்த டேட் 1973. அவர் லாஸ்டா அட்டன் பண்ண மீட்டும் 1973 தான்.
சரி, அடுத்து இவரோட மெயினான ஒரு புக்குனா பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு புக்கு. சரிங்களா, அவ்வளவுதான், பெரியாரை பத்தி பார்த்தாச்சு. சரி, அடுத்து பார்க்கக்கூடிய தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஸோ நேருனாலே அவர் சோசியலிசம் செகுலரிசம் தான் அவரோட மெயினாவே இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நேருவோட பர்த்டே நவம்பர் 14, 1889. அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா அலகாபாத்ல பிரயாக் ராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தாரு. அவரோட ஃபேமிலி நேம் வந்து கவுல் அப்படின்றது. இது கூட ஒரு வாட்டி கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க ஸ்டடிஸ் முடிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் பெருசா முக்கியம் கிடையாது. ஸோ யூகேல அவுரா ஸ்கூல்ல முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் ஒரு யூகேல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சாரு. சரி, இவரோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னா கரிபால்டி அப்படின்ற ஒருத்தர், இட்டாலி நாட்டுக்காரு. ஸோ இவரு தான் வந்து நேருவோட இன்ஸ்பிரேஷன். நேரு வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டவர். சரி, இவரோட அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இப்ப நேருவோட அப்பா உங்களுக்கு தெரியும், அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பா வந்து மோதிலால் நேரு. ஸோ இவருக்கும் ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு ஒரு மாதிரி சிந்தனை இருக்கும். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இல்ல, அவருக்கு அப்படியே நேர்மாறா இவரோட சிந்தனை இருக்கும். சரிங்களா, சரி பாருங்க, இப்ப 1912ல இந்தியா வராரு. இந்தியா வந்து அலகாபாத் ஹைகோர்ட்ல இவரு பிராக்டிஸ் பண்றாரு, வக்கீலா பிராக்டிஸ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் கூட எல்லாம் அவங்க நடத்தின அந்த ஹோம் ரூல் மூமெண்ட்ல எல்லாம் இவருக்கும் பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுல மெயினா நீங்க பாக்கணும்னா அவர் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ண பிறகு காந்தியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் எங்க வச்சு மீட் பண்றாரு அப்படின்னா லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916ல காந்தியை மீட் பண்றாரு. காந்தியை 1915ல தான் இந்தியா வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இணைஞ்சிருப்பாங்க, காந்தியை கூட்டிட்டு வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ மெயினா வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டா பிரிஞ்சனால வெளியில இருந்து ஒரு தலைவரை கூட்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக மெயினா சேர்த்ததுதான் வந்து காந்தி. ஓகேங்களா, ஸோ காந்தி வந்து இவங்களா வந்து பொதுவான ஒரு தலைவரா இருக்குன்னு சொல்லி வெளியில இருந்து தான் கூட்டு வந்து சேர்த்திருப்பாங்க. சரி, இப்ப 1920 அதே மாதிரி நான் ப்ரொஃபஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா 1914 ஜாயின் பண்ணிட்டு இது காங்கிரஸ்குள்ள வந்துட்டாரு. ஸோ அப்பனாலே அதுக்கப்புறமா ஃபுல்லா காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பாரு. அப்ப காங்கிரஸ் நடத்தின எல்லாத்துலயுமே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அப்ப மெயினா நம்ம பார்க்க வேண்டியது 1923ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ 1923ல என்னன்னா காந்தி வந்து இந்த மாதிரி நம்ம எலெக்ஷன் எல்லாம் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனாலதான் 1920ல இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த எலெக்ஷன்ல போட்டி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்குள்ளேயே இருந்தவங்க ஒருத்தவங்க என்ன ஒரு பார்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல நிற்பாங்க. அதுக்கப்புறம் 1926ல எலெக்ஷன்லயும் ஜெயிப்பாங்க அந்த ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ அப்ப இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்வராஜ் பார்ட்டியை யார் ஆரம்பிக்கிறதுக்கு மெயினான ரீசன் யார் ரெண்டு பேர் அப்படின்னா சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும், ஜவஹர்லால் நேருவோட அப்பா. சோ அப்ப இவர் அப்பா கூட போகாம இவர் வந்து சுவராஜ் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா இவர் காங்கிரஸ் பார்ட்டியில தான் இருப்பாரு. சுவராஜ் பார்ட்டிக்கு இவர் போக மாட்டார். சரிங்களா, சோ இதான் 1923ல நடக்கிறது. சோ இவரு நான் போட்டிருந்தாங்க சப்போர்ட்டர் காங்கிரஸ் பார்ட்டி, நாட் சுவராஜ் பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, அடுத்து 1928ல ஒரு மெயினான விஷயம் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பாலிட்டில படிச்சிருக்கோம். ஸோ யாருன்னா மோதிலால் நேரு வந்து ஒரு நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் மினி கான்ஸ்டியூஷன் மாதிரி சின்னதா எழுதி கொடுப்பாரு. ஸோ அந்த ரிப்போர்ட்ல இருக்க நிறைய விஷயத்துக்கு வந்து இவர் அகைன்ஸ்டா இருந்திருப்பாரு. யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாரு. ஸோ அடுத்து 31 டிசம்பர் 1929. ஸோ இந்த டேட் 1929 நமக்கு வரக்கூடிய ஞாபகம் வரக்கூடியது ஸோ பூர்ண ஸ்வராஜ். சரிங்களா, இந்த டேட்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பூர்ண ஸ்வராஜ். ஸோ பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கறது நம்ம பாலியில பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ என்ன பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் தரேன்ட்டு தராம இருக்கான். ஸோ அதனால இனிமே அவன் தர தேவையில்ல, நம்மளே சுதந்திரத்தை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி 1929 மீட்ல லாகூர் மீட்ல இவர் தான் நேரு தான் தலைமையா இருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா அதுக்கு அடுத்த மாசம் வர 26 ஜனவரி 1930, அதுக்கு அடுத்த மாசம் இந்த டேட்டை வந்து நம்ம ரிபப்ளிக் டே, அதாவது இண்டிபெண்டன்ட் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிடுவோம், சுதந்திரம் அடைந்தாச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நேரு வந்து முடிவு பண்றாரு. ஸோ அந்த டே அது பேரு தான் வந்து பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்ல ராவி நதிக்கரையில, ஸோ இங்க பாருங்க ராவி ரிவர் சைடு, ராவி நதிக்கரையில இந்த கொடியை ஏற்றி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது சுதந்திரம் கிடைச்சாச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை மறக்க கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் புக் நவம்பர் 26 முடிச்சாலும் 1949 நவம்பர் 26 முடிச்சாலும் நம்ம 2 மாசம் வெயிட் பண்ணி நமக்கு வந்து இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த டேக்குள்ள கரெக்டா ஜனவரி 26 வந்து நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அன்னைக்குதான் கான்ஸ்டியூஷன் புக் ரிலீஸ் ஆனதா சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பேரை வந்து ரிபப்ளிக் டேன்னு சொல்லி வச்சதெல்லாம். ஸோ அந்த கதை ஆரம்பிச்சதுக்கான காரணம் இதுதான். 1929ல பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணது. அடுத்து 1930 சாட் சத்தியாகிரகா. ஸோ அதெல்லாம் காங்கிரஸ் நடத்தினது
30 சால் சத்தியாகிரகா, 42 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இதெல்லாம் காங்கிரஸ் நடத்துற எல்லாத்துலயுமே இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இது இந்த 1938. சரிங்களா? சோ 1938ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி, நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிக்க போறோம். அதாவது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு பிளானிங் முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருப்பாரு. அதை சொன்னது இவர்தான் 1938ல. பட் ஆனா அதுக்கப்புறம் 1939ல என்ன இருக்குன்னா, இவங்க எல்லாமே மொத்தமா ரிசைன் பண்ணியிருப்பாங்க செகண்ட் வேர்ல்டு வார்னால. சோ அதனால இதை பெரிய அளவுல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சோ அதனால 1938ல அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் வாங்கின பிறகுதான், இண்டிபெண்டன்ட் வாங்கின பிறகுதான் 1950ல நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி இந்த பிளானிங் கமிஷன் நேரு தான் அமைப்பாரு. அதான் 5 ஆண்டுகள் திட்டமா நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். சரிங்களா? படிச்சிருப்போம். சோ 5 வருஷமா போட்டிருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நிதி ஆயோக் வந்து வந்திருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் அதுக்கான அடித்தளம் வந்து நேரு தான். சரிங்களா? 1938ல நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாரு. அடுத்து 1939ல செகண்ட் வேர்ல்டு வார். சரிங்களா? செகண்ட் வேர்ல்டு வார்னால இவங்க வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. சோ அதை சொல்லிட்டேன். 1940ல வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா நடக்குது. சோ அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால கைதான முதல் நபர் வந்து யாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவே. அப்ப முதலாவது நபர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்துல யாரு அப்படின்னு கேட்டா ஆச்சாரியா வினோபா பாவே. 2வது ஆள் தான் இவரு ஜவஹர்லால் நேரு. அடுத்து 42ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்குது. சோ காந்தி கூட செய்ய அல்லது சித்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பாருல. சோ அதெல்லாம் மெயினான வாக்கியம். அடுத்து 1946ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேபினட் மிஷன் வந்திருப்பாங்க. சோ கேபினட் மிஷன் வந்து இங்க வந்துட்டு நீங்க கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, பாலிட்டில பார்த்திருப்போம். சோ அப்ப வந்து டெம்பரரியா நீங்க புக் எழுதுறதுல பிஸி ஆயிட்டீங்கன்னா, சோ கவர்மெண்ட் யார் பாத்துக்கிறது? அப்ப டெம்பரரியா ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஒருத்தவங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து நேரு தலைமையிலான ஒரு கவர்மெண்ட் வந்து, அதை இன்டர்ம் கவர்மெண்ட்னா சும்மா தற்காலிக கவர்மெண்ட் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தலைமையும் நேரு தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஸ்டீல் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையே போடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் சைனா வந்து, அதான் சைனாக்கும் நமக்கும் நிறைய ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அந்த எல்லை பிரச்சனை. ஸோ அப்ப வந்து 1962ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு பிளேஸை வந்து சைனா வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ லடாக்ல இருக்க அக்ஷய் சின் அப்படிங்கிற பிளேஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நேரு வந்து 1961ல அவரு 1966 இறக்குற வரைக்கும் அவர் தான் வந்து பிஎம் இருந்திருப்பாரு. ஸோ அந்த டைம் பீரியட்ல அவர் நிறைய அக்ரிமெண்ட், நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அதுதான் மேல இருக்கும். நான் அலைகன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெல்டாரால வச்சு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நேஷனல் இன்டகிரேட்டட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும். அடுத்து 1964ல அவர் இறந்துட்டாரு. சரிங்களா? ஒன்றரை தாண்டிடுச்சு. ஸோ அவ்வளவுதான், முடிக்க போறோம். லாஸ்ட் இதோடைய ஃபேமஸான ஒரு குவாட் அப்படின்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட், ஐ மே நாட் ஹாவ் டைம் ஃபார் அடல்ட்ஸ் பட் ஐ ஹாவ் எனஃப் டைம் ஃபார் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன்ஸ்க்காக தான் இவர் மெயினாவே நிறைய சில்ட்ரன்ஸ்க்காக இவர் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் இதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது அடல்ட்ஸ்க்காக எனக்கு கிட்ட டைம் இல்லை, பட் ஆனால் சில்ட்ரன்ஸ்க்காக என்கிட்ட எனஃப் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் சில்ட்ரன்ஸ் டேன்னு நம்ம சொல்லி ஒரு பர்த்டே கொண்டாடுறோம். அடுத்த ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் அண்ட் will not disappear on account of your likes அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கல்ச்சர் இஸ் தி வைடனிங் ஆஃப் தி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றதையும் அவரோட வாக்கியம். ஸோ இது 3மே சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புக்ஸ், இவரோட புக்ஸ் மெயினான புக் சயின்டிபிக் டெம்பர், அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ இது கூட நம்ம பார்த்திருப்போம், பாலிட்டியோட ரிவிஷன் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கு. ஸோ அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்ட்டு. ஸோ 1946ல அவரு அகமதாபாத் போர்ட் ஜெயில, அதாவது ஜெயில இருக்கும் போதே அவர் எழுதின புக்கு. அதுக்கப்புறம் இவர் 1929ல அவங்க பொண்ணுக்கு எழுதின கடிதம், இந்திரா காந்திக்கு அவர் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தொகுத்து லெட்டர்ஸ் ஃப்ரம் ஃபாதர் டு இஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்காவே ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 34ல ஒரு கிளிப்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி 1936ல எழுதியிருக்காரு. ஸோ அடுத்த இவரோட பாரத ரத்னா இவருக்கு வந்து 1955லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு நடத்திருந்த ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இவர் வந்து ஜப்பான், அதாவது இவர் வந்து நிறைய தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ அதனால இது சிவகாசியில நிறைய தொழிற்சாலை இருந்தனால இதை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சிருப்பாரு. அதே மாதிரி அக்பர் மேல ஒரு பற்று கொண்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அக்பரை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்யூனிசம் தலைமை குரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்யூனிசத்தோட தலைமை குரு தான் வந்து நேரு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து இவர் மேல ஒரு இது சொல்லியிருப்பாங்க. சரி, அவ்வளவுதான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 hourல முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு 6 தலைவர்கள் இருக்காங்க, அதையும் நான் ஒரு 2 daysல நான் கொடுத்துட்றேன். இது இன்னைக்கு ஈவினிங், இப்போ நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னைக்கு ஈவினிங் குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பா
வீடியோ நல்லா பாருங்க, இதை நோட்ஸ் எடுத்து படிங்க. மெயினான விஷயம், இதை வந்து நோட்ஸா இன்னமும் ஷார்ட் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதை பார்த்துட்டு அப்படியே படிக்கிறதால இது இன்னும் ஷார்ட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.